ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் முறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கைதை சேரு பூம்பொழில் சோழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் யதுகிரி எதிராஜியர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண் நடிகனுடைய சவினயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்யப்பிரபந்த தாரா எனப்படும் இந்த உபன்யாச தொடரிலே ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். ஒரு காட்டாறு வெள்ளம் போலே 1000 திருப்பல்லாண்டு தொடங்கி திருவாய்மொழி பரியந்தம் நாம் இதுவரை கேட்டு அனுபவித்து முடித்தோம். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்திலே 3வது ஆயிரமாக விளங்கக்கூடிய இயற்பான்னு சொல்லக்கூடியதுனால இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதியினுடைய அனுபவம் நமக்கு இன்னைக்கு பிராப்தமாயிருக்கு. ஏற்கனவே பல மகிழியர்கள் இயற்பாவில இந்த முதல் திருவந்தாதியில 90 பாசுரங்கள் வரைக்கும் அந்த அர்த்தங்களை விண்ணப்பித்திருக்கிறார்கள். சுவாமியினுடைய நியமனத்துக்கு அனுகுணமாய் இன்றைக்கு அடிய இவ்விடத்திலே 91வது பாசுரம் தொடக்கமாய் 100வது பாசுரம் பரியந்தம் இவ்விடத்திலே இந்த முதல் திருவாய்ந்தாதியினுடைய அர்த்தங்களை விண்ணப்பம் செய்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். ஆழ்வார்களுடைய அவதார ரகசியம் என்று மாமுனிகள் தன்னுடைய உபதேசரத்ன மாலையிலே தெரிவிக்கிறார்.
அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்தான்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் இந்த நில உலகத்திலே திருவவதாரம் செய்ததற்கு காரணமே அந்த வேதங்களை, வடமொழியிலே அமைந்திருக்கக்கூடிய வேதங்களை எளிய தமிழிலே ஆக்கி, அந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எளிய தமிழிலே ஆக்கி, அப்படிப்பட்டதை கொண்டு நம்முடைய அஞ்ஞானம் நீங்க பெற வேணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் ஆழ்வார்களை எம்பெருமான் அவதரிப்பித்தான்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே பொய்கையார், பூதத்தார், பேயார்னு சொல்லக்கூடியவர்கள் முதலாழ்வார்கள்னு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட முதலாழ்வார்களிலே முதல்வராய் விளங்கக்கூடியவர் பொய்கையாழ்வார். அப்படிப்பட்ட பொய்கையாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. ஐப்பசியில் திருவோணத்திலே பொய்கையாழ்வார் காஞ்சியிலே திருவெக்கான்னு சொல்லக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி எம்பெருமானுடைய ஒரு சன்னிதானத்திலே பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய பொய்கை புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்கரணியிலே திருவவதாரம் செய்தார்னு எல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஆழ்வார்கள் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்காக இந்த உலகின் கண் அவதாரம் செய்தார்கள், திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆழ்வார்கள் 11 முதலாம் அவராக திருவவதாரம் செய்தவர் பொய்கையாழ்வார் என்று தெரிவித்தேன். அந்த பொய்கையாழ்வார் காலத்துக்கு முன்னாடி அருளி செய்கின்ற சப்தத்துக்கோ திவ்ய பிரபந்தன்ற சப்தமோ யாரும் பிரயோகம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகத்திற்கு உரியதுன்னு கூட சொல்லிவிடலாம். அப்படி பொய்கையாழ்வார் ஆனவர் எம்பெருமான் திறத்து அந்த பக்திக்கு வித்திட்டவராய் இருக்கக்கூடியவர், அந்த பக்தி மார்க்கத்துக்கு வித்திட்டவராய் இருக்கக்கூடியவர் பொய்கையாழ்வார்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நூத்தனமாக ஒரு திவ்ய பிரபந்தம், வேதத்தினுடைய வடமொழி வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் தமிழ் மறைன்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஆக்கி கொடுத்தவர், முதலாக செய்தவர் அதில் பொய்கையாழ்வார் என்று சொல்லலாம். அதே ரீதியில சொல்லக்கூடிய காலத்திலே நம் ஜீயர் சுவாமியும் அதே போல பொய்கையாழ்வார் போலே பாவனை கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அது மிகையாகாது. எங்கனும் பொய்கையாழ்வார் திவ்ய பிரபந்தம்ன்றத ஒரு புதிய ஒரு அருளி செயலை, ஒரு எம்பெருமான் குறித்து செய்யக்கூடிய ஸ்துதியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரோ, அதே போல இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் அறிவதற்காக திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு உபன்யாச தொடரை நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ரீதியில பார்க்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு, ஒரு உபன்யாச தொடர் இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா கண்டிப்பா நடக்கலன்னு சொல்லிவிடலாம். இதுக்கப்புறம் நடக்குமானா நமக்கு தெரியாது. நான் பூத்தோம் நான் பவிஷ்யத்தி என்று சொல்லும்படியாய் பொய்கையாழ்வார் எப்படி இந்த உலகின் கண் அருளி செயலை அறிமுகப்படுத்தினாரோ, அதே போல ஒரு வருட காலத்திலே இந்த திவ்ய பிரபந்த தாரான்ற உபன்யாச தொடர் மூலம் நமக்கு இந்த அருளி செயலினுடைய அர்த்தங்களை எல்லாம் அறியும்படியான பெரிய பேற்றை நமக்கு அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜீயர் சுவாமியோட திருவடி தாமரைகளை பிரணாமம் செய்து அந்த திருவடி பலத்தையே பற்றாசாக கொண்டு முதல் திருவந்தாதியிலே 91வது பாசுரம் தொடக்கமாய் 100வது பாசுரம் ஈராக இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். 91வது பாசுரம், உனக்குரம்பையின் உள்புக்கிருள் நீக்கி ஞானச்சுடர்கொளி நாடோறும் எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோவாம். பொய்யாழ்வார் கீழே 56வது பாசுரத்தை எம்பென்மானை ஆரே அறிவார் ஒரு வாசகத்தை இடுகிறார். காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் சிறந்த ஞானத்தை உடைத்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன பண்ணுகிறார்கள்? எம்பெருமானை தன் முயற்சியாலே காண முடியாத இருக்கிறார்கள். மேலே ஆழ்வாரே தெரிவிக்கப் போகிறார். நெரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவானவன் சாட்சாத்தாக எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே வீத்திருக்கிறான். அப்படி இருந்தும் எம்பெருமானை சாட்சாத்கரிக்க முடியாது இருக்கிறான் அவன் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் நம்மை காத்திலும் ஞானம் சக்தி அதிகமாக உடையவர்கள்.
அப்படின்னா அவர்களாலே எம்பெருமானை காண முடியாது போனால் நம்ம போல இருக்கக்கூடிய சம்சாரிகள் எப்படி காண முடியும்? அப்படி எம்பெருமானை காண்பதற்கு நமக்கு என்னதான் உபாயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்ம கண்டபடி தெரிந்தாலும் நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு கேள்விகள் எல்லாம் நம் மனத்துள்ளே எழுகிறது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் எம்பெருமானுடைய தன்மை எத்தகைத்தாய் இருக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் எந்த கைமுதலையும் எதிர்பாராமல் எல்லா பலன்களையும் அளிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்து நம்ம இடத்துல ஒன்னே ஒண்ணுதான், ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதி. அவனை தவிர்ந்த இதர விஷயங்களிலே ருச்சியத்து இருக்க வேண்டும். அவனை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் பரமபதம் நிச்சயமாக கிடைக்கும். சரணம் அடையாதவர்களுக்கு பரமபதம் கிடைக்காதுன்னு இந்த பாசுரத்தின் மூலம் காட்டுகிறார் பார்க்கிறோம். உனக்குரம்பையின் உள் போக்கிருள் நீக்கி, உனக்குரம்பைன்னு தெரிவிக்கிறார். ஊன்னா மாம்சம், குரம்பைனா ஒரு குடிசையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆத்மாவானது இந்த மாம்சத்தாலே சூழப்பட்டதாய் ஒரு குடிசையிலே குடியிருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஊனக்குரம்பைன்னு சொல்ற தேகமானது எப்படிப்பட்டது இருக்குது? மிக தாழ்ந்ததா இருக்கிறது, நிலையத்ததா இருக்கிறது, நம்ம எல்லாம் தீய வழிகளிலே பிரவர்த்திக்கக்கூடிய பண்ணக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறோம். ஆனால் பார்க்கக்கூடிய காலத்துல அப்படிலாம் தெரியலையே சுவாமி அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இதனுடைய தோஷம் எல்லாம் வெளியிலே தெரியாதபடி எப்படி இருக்கிறதுனா, மேல ஒரு மாம்சத்தை இட்டு, சதையை இட்டு, அதுக்கு மேல ஒரு தோலை இட்டு ரொம்ப வெளித்தோற்றத்துக்கு அழகாக இருப்பதை போலே காட்டுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சரீரமாகிற குடிசையிலே ஆத்மாவானது வசிக்கிறது. உனக்குரம்பையின் உள் பொக்கிருள் நீக்கி. அப்போ தோஷம் தெரியலையானா எப்படி அந்த தோஷம் தெரியும் அப்படின்னு கேட்டால், உள் பொக்கு, அதிலே அந்த தேகத்திலே தோஷம் உள்ள இடங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து இருள் நீக்கி, அந்த தேக விஷயமாக இருக்கக்கூடிய தேகாத்ம ஞானம், இந்த தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடியது, அப்படிப்பட்ட அஞ்ஞானங்களை எல்லாம் போக்கி. ஏனால் ஆழ்வார் முதல்லையே ஆரம்பிக்கக்கூடிய காலத்தை பொய்காழ்வார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகன்னு ஒரு விளக்கை ஏத்தினார்னு தான் ஆரம்பமே, விளக்கை ஏத்துகிறார்னு தான் காணக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட பொய்யாழ்வாரும் பூதத்தார்வாழும் விளக்கு ஏத்தினார்கள். பொய்யாழ்வாரானவர் எம்பெருமானை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் எம்பெருமானை சாட்சாத்கரித்தார்கள்னு சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். பாமரிகளும் தன்னுடைய உபதேசத்தமாலே அந்த விழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்தான் தெரிவிக்கிறார். அப்போ ஆழ்வாருடைய பாசனம் ஊனக்குரம்பையின் உள்போக்கு இருள் நீக்கின்னு சொல்லும்படியாய் இந்த ஊனக்குரம்பை, இந்த ஊனுக்குள்ளே வந்து ஒரு ஊனாகிய குடிசையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வசிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்டது அந்த ஊனத்துல அந்த வந்து நிறைய தோஷங்கள் உடையதா இருக்கிறது. தேத்மேக ஆத்மான்னு நினைக்கக்கூடிய தோஷங்கள் நிறைந்ததா இருக்கக்கூடிய இந்த சம்சாரியா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த இருளை போக்க வேணுமே, அவனுக்கு ஞானத்தை விளைவிக்க வேணுமேன்னு சொல்லக்கூடிய ஞான சுடர்கொளி. அந்த ஜீவனை பத்தி, அந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்? ஆனந்தமயனாய் இருக்கிறான், நித்தியனாய் இருக்கிறான், எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவனாய் இருக்கிறான்னு பல உண்மைகளை அந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் ஈஸ்வரனை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவனே நமக்கு உபாயமாகவும் இருக்கிறான், அவனே நமக்கு உபேயமாகவும் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாய் எம்பெருமானுடைய தன்மைகள் எல்லாம் ஞானச்சுடர்கொளி உண்மை அறிவியாக விளக்கை ஏற்றி வைத்து காட்டுகிறார்கள். ஞானச்சுடர்கொளி நாடோறும், நாடோறும்னா எப்பொழுதும், எப்பொழுதும் எப்படிப்பட்டது? இந்த பாசனமே எப்படிப்பட்டது? எனத்துருவாய் உலகிடந்த என்று வராக பெருமாளுடைய விருத்தாந்தத்தை இந்த இடத்துல காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்ப நாள்தோறும்னு சொன்னா ஊனக்குரம்பையின் உள்புக்கு இந்த தேகத்துக்குள்ளே தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய அந்த வந்து அஜானத்தை போக்கி எம்பெருமானுடைய தன்மையும் இந்த ஜீவாத்மாவுடைய சுரூபத்தையும் வந்து ஞானத்தை புகட்டி நயனத்துருவாய் உலகிடந்த நாள்தோறும். எக்காலத்திலும் வராக பெருமாளுடைய திருவடியே உபாயமாக புத்தி பண்ணாதவர்களுக்கு பரமபதம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம். எம்பெருமானார் எப்படிப்பட்டான்? அவதாரங்கள் பண்ணிக்கிறான். மீனோட ஆமை கேழல் அரிக்குறலா என்று சொல்லும்படியாய் பற்பல அவதாரங்கள் செய்கிறான். அதே ஒண்ணு ஏனத்துருவான்னு சொல்லக்கூடிய வராக அவதாரம். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் வராக அவதாரமாக தோன்றின காலத்திலே தன் உருவை மாற்றிக்கொண்டான். அது மட்டும் இல்ல, நீருக்கும் சேருக்கும் தயங்காத மாசுடம்பு, மாசுடம்பில் நீர் வாரா மனமிலா பன்னியா.
உபமானம் இல்லா பண்ணி அவமானம் இல்லா பண்ணி என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் எந்த அவதாரம் செய்தாலும் அந்த அவதார மெய்ப்பாட்டுக்காக அந்த அவதாரமாகவே ஆகிவிடுகிறான் என்று தெரிவிக்கிறார்கள். ராமாயணத்திலே மாரீச்சன் சீதா பிராட்டியை கவரக்கூடிய கட்டத்திலே ஒரு மாயமானாக தோன்றினானே. அப்போ அப்படிப்பட்ட காலத்திலே அந்த மாயமான்களானவை, அந்த மான்களானவை, இதர மான்களானவை இந்த மாரீச்சனை பார்த்த உடனே இவன் நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தவன் அங்குன்னு தள்ளி வைத்ததான். ஆனால் எம்பெருமான் வராகமாக திருவவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே எப்படிப்பட்டதுன்னா, அவ்விடத்துல இருக்கக்கூடிய வராகங்கள், ஏனைய வராகங்கள் எல்லாம் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் எம்பெருமான் இடத்திலே ஓடி வந்ததுன்னு காட்டக்கூடியார்கள். அப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே எப்படிப்பட்டவனாய் அந்த அவதாரம் மெய்ப்பிக்கும்படியாய் அந்த மெய்ப்பாடு தோன்றும்படியாக அவதாரம் பண்ணுகிறான் காட்டக்கூடியதாய் இருக்கிறது. எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம். அது அப்படிப்பட்ட எம்பெருமானானும் வராகமாய் அவதாரம் பண்ணானே. அப்படி அவதாரம் பண்ணி பண்ண கைக்கரியம் என்ன, காரியம் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த உலகத்தை பிரளய ஜலத்தில் இருந்து குத்தி எடுத்து ரட்சித்த ஊழி முதல்வன் காட்டக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம், அவனுடைய திருவடி இணையை உலகிடந்த ஊழியான்னா ஊழி முதல்வன். பிரளய காலத்திலே யாரும் இல்லை. இந்த காலத்து வராக கல்பத்தினுடைய ஆதியிலே செய்யப்பட்டது இப்படிப்பட்ட அருஞ்செயல்னு காட்டுகிறார். இந்த உலகத்தை, இந்த பூமியை குத்தி இடந்தானே, அது எந்த காலத்தில் நடந்ததுன்னா வராக கல்பத்தினுடைய ஆதியிலே நடந்தது. அப்ப பிரளய காலத்துல யாரும் இல்லை, எம்பெருமான் ஒருவனே இருந்தான். அதனால ஒழியான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அச்சித விசேஷிதான், உலகமெல்லாம் அமிழ்ந்து கிடந்த சம்ஹார காலத்திலும் என்ன பண்ணான், தன்மேலே இந்த சூக்ம நிலையிலே இவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு சம்ரட்சித்தான் அந்த எம்பெருமான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஒழியான் பாதம், பாதம்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அவனுடைய சொரூபத்தை எப்படி இருக்கிறது, எம்பெருமானுடைய சொரூபமானது கண்காண ஒண்ணாததாக இருக்கிறது. அது போல இல்லை, கண்காண வல்லதாய் அவருடைய திருவடியினை இருக்கிறதுன்னு காட்டுகிறார். நாள்தோறும் மறுபாதார் கொண்டாமோவான், அப்படிப்பட்ட அந்த ஊழியான் பாதத்தை என்னென்னைக்கும் நினைக்கணும் தெரிவிக்கிறார். நாள்தோறும் மறுவாத, அப்படிப்பட்ட நினைக்காதவர்கள் பரவதம் கிட்டுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எப்பொழுதும் இதை எப்படி சொல்ல இருக்கிறது, அவனை எம்பெருமானை மனோவா காயங்கள் நம்முடைய மனத்தாலும் வாக்கினாலும் சரீரத்தாலும் அவனுக்கு கைக்கரியம் செய்து கொண்டிருக்க வேணும். அப்படி கைக்கரியம் பொருந்த பெறாதவர்களுக்கு பரமபதம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் பரமபதம் இல்லைன்னு தானே சொல்லணும். எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம், இந்த உலகமானது, இந்த ஜகத்தானது பிரளய காலத்திலே, நோவுபட்ட காலத்திலே உதவினாய் இருந்த உதவினான் யார் அப்படின்னு கேட்டால் இந்த எம்பெருமான் தான். அப்போ அந்த பிரளய காலத்திலே இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எப்படி இருந்தது, அசத் சமமாய் கடந்தது, இல்லாதது போலே கடந்தது, ஒரு அச்சித்தை போலே கடந்தது, ஒரு சிறகுடிந்த பட்சி போலே கிடந்ததுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்துல எம்பெருமானானவர் இந்த அசத் சமமாய் கிடந்த ஆத்மாக்களை எல்லாம் எம்பெருமான் காத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதே. எப்படி ஒரு தூங்கக்கூடிய குழந்தையை மடியிலே வைத்து காக்கக்கூடிய தாயை போலே தன் மேலே வைத்து ஏறிட்டு ரட்சித்தவன் அந்த எம்பெருமான் காட்டக்கூடியது. அப்படிப்பட்டது எம்பெருமானுடைய திருவடிகளிலே ருச்சி இல்லாதவர்களுக்கெல்லாம் பரவதம் கிடைக்குமோன்னு கேட்கக்கூடியவர்கள். நாள்தோறும் வருவாதார்க்கு உண்டாமோவான், அவன் ஒரு க்ஷணந்தோறும் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நாம் எப்படி இருக்கணும், நாமும் இடைவிடாமல் அவன் திறத்திலே அன்பு செலுத்த வேண்டாவோ. எனத்துருவாய் உலகிடந்த ஒழியான் பாதம் மறுவாதார்க்கு, எம்பெருமானை அடையக்கூடியது சொல்லக்கூடிய காலத்திலே அந்திம ஸ்மிருதி, கடைசி நினைவு அவனை நினைவிக்க வேண்டும், நினைக்க வேணும்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்திம ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்குமா? கடைசி காலத்திலே கல்லாய் கட்டையாக போகிறான், தன்னுடைய உடம்பு தன் சுவாதீனத்திலே இல்லாது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் என்ன சொல்றான், வராநாயன தெரிவிக்கிறார், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. நினைக்கணும், யாரோ ஒருத்தன் எம்பெருமானை நினைக்கணும்னு தானே சொல்றான். நினைக்கிறது தானே இது. அந்த இடத்துல நீ நினைத்தா என்ன, நான் நினைத்தா என்ன, எம்பெருமான் சொல்றான், நான் நினைக்கிறேன். என் பக்தன் நன்னா இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு தடவை நம் இடத்திலே சரணாகதி பண்ணானே, ஆனால் அப்படிப்பட்டவன் கடைசி சமயத்திலே நம்மை நினைக்க வேணும்னு அவன் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் நினைத்து அவனை பரமமான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு வராகப்பிராயனாருடைய சரணஸ்லோகம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் கடைசி நிமிஷம் அந்த அந்திம ஸ்மிருதியை எம்பெருமான் தான் நினைக்கிறான் நமக்காக. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் அவனை நாம் நினைக்க வேண்டாமோ, மறுவாதார்க்கு உண்டாமோவான். அப்ப மறுவாதார்க்குன்னு சொல்லக்கூடியது
எம்பெருமானை ஒரு உபாயமாக நினைத்திருக்கையை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறாங்க. பிரபத்தி சரணாகதின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தடவை செய்ய வேண்டும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதயாச்சதே, ஒரு தடவை செய்ய வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு தடவை செய்ய வேண்டியதா இருக்க, நாள்தோறும் மறுபாதார்க்கு உண்டாமோவான், அந்த பிரதி தினமும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்ததுன்னா, அந்த எம்பெருமானை நினைக்க வேணும்னு சொன்னா அது சரியா வருமா அப்படின்னு கேட்டால் சரியா வராது தான். ஆனால் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படக்கூடிய காலத்திலே ஆச்சாரியனானவன் அந்த ரகசியத்திரயம் துவேமகா மந்திரத்தை அவன் சொல்லுறான், அவன் உச்சாரணம் பண்றான். இவன் அதை திருப்பி சொல்றான். அந்த சிஷ்யனானவன், ஆசிரியக்கக்கூடிய சிஷ்யனானவன் அதை திருப்பி சொல்கிறான். அப்போ ஒரு தடவை சொல்லி ஒரு தடவை அனுச்சாரணம் பண்ணானே, ஆனால் அந்த பிரபத்தியானது அதனுடைய செய்யப்பட்டு முடிந்து விடுகிறதுன்னு பார்க்கிறோம். அதற்கு பின் என்ன ஆனது, அந்த நினைவானது, அந்த பிரபத்தி பண்ண நினைவானது இவன் சொரூபத்திலே புகுகிறதா இருக்கிறது. இந்த நினைவானது ஒரு கால் ஏற்பட்டால் அது அழிந்து போகுமான, அழியக்கூடியது கிடையாது அது. அப்போ பெறப்போகிற பலத்தின் சீர்மையை பார்த்தால் பரம புருஷார்த்தம் எம்பெருமானுடைய திருவடின்னு சொல்லக்கூடியது பரம புருஷார்த்தமாய் விளங்கக்கூடியது. அவன் திறத்திலே பண்ணக்கூடிய கைங்கரியம்னது உயர்ந்த புருஷார்த்தமாய் விளங்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அதனுடைய சீர்மையை பார்க்கக்கூடிய காலத்திலே ஆயுள் முழுதும் இதை நினைத்தாலும், நான் ஒரு எம்பெருமான், அந்த எம்பெருமான் திருவடியை ஆசிரியத்தவனாய் இருக்கக்கூடியவன் ஆயுள் முழுவதும் எம்பெருமானை நினைத்தால் கூட அந்த பலத்தின் சீர்மையை பார்க்கக்கூடிய காலத்திலே ஒரு துடைவை தான் நினைத்தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது பூர்வாச்சாரியர்கள் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். பதம் வருவாதார்க்கு உண்டாமோவான். சில பேர் பக்தி நிஷ்டர்களாய் இருக்கிறார்கள். பக்தி நிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பக்திக்கு அங்கமாக பிரபத்தியை அனுஷ்டிக்க வேண்டி இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ பிரபத்தி செய்யாதவர்களுக்கு பரமபதம் இல்லை. பிரபன்னாத் அந்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம். பிரபந்தனை தவிர, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்ன இருக்கக்கூடிய பிரபந்தனை தவிர எவருக்கும் முகுந்தன் பரமபதத்தை தரமாட்டான்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார், காட்டுகிறவர். ஒழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோவான் ஆன்யப்பந்தா வித்யதேயனாய, வேதமும் இதே தெரிவிக்கிறதுன்னு காட்டக்கூடாது. அப்போ இந்த முதல் பாசுரத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை அடையவும் அப்படின்னா அவனுடைய நிலை மறுவாதார்க்கு உண்டாமோவான் என்று சொல்லும்படியாய், எப்பொழுதும் நாள்தோறும் மறுவாதார்க்கு உண்டாமோவான்னு சொல்லும்படியாய் நாள்தோறும் எம்பெருமானுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். மேலே 92வது வாசனம். வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாகம் திருமாலே ஆனாய்ச்சி வெண்ணை விழுங்க நிறையமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு. ரொம்ப அற்புதமான அவதாரிக அமைத்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதுக்கு முன்பாசரத்திலே என்ன தெரிவித்தார், எம்பெருமானானவன் அவனை ஆசிரியத்தவர்களை ரட்சிக்க கூடியவனாய் இருக்கிறான் அப்படி காட்டான். ரட்சிப்பது மட்டுமன்னு எம்பெருமானுக்கு என்ன இன்னொன்னு கேட்டா, அவாப்த சமஸ்த காமன் ஒரு விருது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், எல்லா விருப்பங்களையும் பெற்றிருக்கக்கூடியவன். அவனுக்கு இந்த உலகத்துல அவனுக்கு இல்லாததுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவனாய் இருக்கிறவன். ஆனால் அப்படிப்பட்ட அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவனாய் இருக்கிறவன் அந்த நிறைவுக்கு தகாதபடி அவன் நடக்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, எதனால் அப்படி நடக்கிறான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அடியவர்களெல்லாம் தொட்டு அடைந்த வெண்ணையை தனக்கு தாரகமாக விரும்பி இருக்கக்கூடிய வத்சலன்னவன் காட்டுகிறார்கள். எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் செய்கிறான். அவதாரங்கள் செய்யக்கூடிய காலத்திலே ஒரு ஜாதிகளிலே அவன் தோன்றுகிறானே. அப்படி அவதரித்து அதில் உள்ளவர்கள் தனக்கு எது தாரகமாய் நினைக்கிறார்களோ அதையே தனக்கு தாரகமாய் நினைத்திருக்கிறான் காட்டுகிறார்கள். இப்போ வராக அவதாரம் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு கோரைக்கிழங்கு தாரகமாய் இருக்கிறது, ஏனைய வராகங்களுக்கு எது தாரகமாய் இருக்கிறதோ அதையே தனக்கு தாரகமாய் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் பார்க்கிறோம். அதே போல கஷ்டனாக பிறக்கக்கூடிய காலத்திலே இடையனுக்கு வெண்ணெய் தாரகமா இருக்கிறது, அதே போல வெண்ணையை தனக்கு தாரகமாய் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறான். வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய். வான், தீ, ஜலம், மாருதம் சொல்லும்படியாய் காத்து, இந்த 4 பூதங்களை இந்த இடத்துல பஞ்சபூதங்களே 4 பூதங்களை இடத்துல பிரஸ்தாபம் செய்திருக்கிறார். 4 சொன்னது 5வதா இருக்க பிருத்திவியும் சொன்னதை போலே உபலட்சண முறையிலே கொள்ளலாம்னு காட்டுகிறார்கள்.
அப்படி பிருத்திவியை சொல்லக்கூடிய காலத்திலே அந்த பிருத்திவியை சொன்னது அந்த பிருத்திவியிலே இருக்கக்கூடிய சேத்தன பொருள்களுக்கும் உபலட்சண முறையிலே காட்டக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கான்? வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் என்று சொல்லும்படியாய் லீலா விபூதியில இருக்கக்கூடிய எல்லா பொருள்களாகவும் எம்பெருமான் இருக்கிறான்னு காட்டக்கூடியது. பரம்பொருளாய் இருக்கக்கூடிய இவன் எப்படி எல்லா பொருள்களாகவும் ஆக முடியும் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் சிருஷ்டி காலத்திலே ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கிறான். பகுஸ்யாம் பிரஜாயேய, எல்லா பொருள்களாகவும் நான் ஆக கடவேன்னு தான் ஒரு சங்கல்பம் பண்ணி கொள்கிறான். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன? இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இருக்க பதார்த்தங்கள் இவனுக்கெல்லாம் அதெல்லாம் சரீரமாய் இருக்கிறது, பிரகாரமாய் அமைந்திருக்கிறது. காரியமான அவைகள் இவனை விட்டு இன்னும் பிரியாத இருக்கிறது. அபிரதசித்த விசேஷனம் தெரிவித்தார்கள். எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவையாய் இருக்கக்கூடிய இந்த சேத்தனங்கள் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. வேதங்களிலே சொல்லக்கூடியதாய் சரீரத்தை சொல்லக்கூடிய சொல் என்னப்படுது? சரீரியம் தெரிவிக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். பிரகாரத்தை சொல்லக்கூடிய சொல்லானது பிரகாரியம் காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். காரியத்தை சொல்லக்கூடிய சொல்லானது காரியத்தையும் காட்டக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடியது இவன் எல்லாம் வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய்ன்னு சொன்னால் எல்லாவாகவும் எம்பெருமான் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலே. இப்படி எம்பெருமானானவன் இந்த லீலா விபூதியை சரீரமாக கொண்டு சிருஷ்டியெல்லாம் செய்யறானே, எதுக்காக? பிராட்டியின் உகப்புக்காக தெரிவிக்கிறார்கள். யஸ்யாஹ வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதாஸ்யாதைகரஸ்யாத்தயா. கூறத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்திலே பெரிய பிராட்டியை குறித்து பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் இது. யாருடைய முக நெறிப்புக்கு ஒரு புருவ நெறிப்பை கொண்டு இந்த உலகத்தையே அவலீலையாக விளையாட்டாக எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுகிறானோ சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலேன்னு சொல்லக்கூடியது. ஸ்ரீபதியாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட ஸ்ரீபதியானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? இந்த லீலா விபூதியை சரீரமாக கொண்டிருக்கிறான். சிருஷ்டி முதலானவற்றை எதுக்காக செய்கிறான்? அந்த பிராட்டியினுடைய உகப்புக்காக செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ இதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எம்பெருமானுடைய லீலா விபூதி யோகம் இந்த லீலா விபூதியை நியமிக்கக்கூடியமாய் நியாமகனாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மேலே நித்திய விபூதி யோகத்தையும் இதயபாசுரத்தாலே காட்டக்கூடியதாக இருக்கிறது. நித்திய விபூதிக்கும் நியாமகனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் காட்டப்படுது. தேனாகி பாலாம் திருமாலே. எம்பெருமான் பரவத்துல இருக்கக்கூடிய நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒரு போக்கிய பதார்த்தமாய் இருக்கிறான் காட்டக்கூடியது. இங்க ரெண்டு தேன் பால் ரெண்டு ரசங்களைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வேதங்கள்லாம் எம்பெருமான் எப்படி தெரிவிக்கிறான்? சர்வரசகா, எல்லா இனிமையான போக்கியங்களும் நிறைந்தவனாய் இருக்கக்கூடியவன், எல்லா சுயம் நிறைந்தவனாய் இருக்கக்கூடியவன் காட்டுகிறார். தேனாகி பாலாம் திருமாலே. இந்த எம்பெருமானானவன் தேன் பால் போல ரசமாக இருக்கிறான், இனிமையாக இருக்கிறான்றது மட்டும் இல்லை, பரவபதத்திலேயும் பரவமான போக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் திருமாலே. எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்த ஒரு மிதுனம் தான் அவ்விடத்திலே சிறந்த போக்கியமான வஸ்துவாய் அமைந்திருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ முதலடியிலாலே தெரிவிக்கக்கூடியது வானாகி தீயாய் மறிகடலாய் மாருதமாய் என்று சொன்னதனாலே எம்பெருமானுடைய லீலா விபூதி யோகம் தெரிவிக்கப்பட்டது. இவ்விடத்திலே தேனாகி பாலாம் திருமாலேன்னு சொன்னதுனாலே நித்திய விபூதி யோகம் உபயவிபூதி யோகமும் இவ்விடத்தை உபயவிபூதி செல்வதற்கும் மேலே லட்சுமிநாதனாய் இருக்கக்கூடியவன் பெருஞ்செல்வத்தை உடையவன் காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். மேலே ஆனாய்ச்சி வெண்ணை விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு. எம்பெருமானுடைய ஆசிரித வியாமோகத்தை வெளிப்படுத்துகிறார். இல்லைன்னா அந்த ஆசிரித வியாமோகத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு. ஆதி காலத்திலே ஒரு பிரளய காலத்திலே எம்பெருமான் என்ன பண்றான்? இந்த உலகமெல்லாம் அழியாதபடி தன் வயத்திலுள்ளே இந்த பூமியெல்லாம் அப்படியே விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறான். அப்போ வயிற்றுக்குள்ளே கண்டு தளராதபடி என்ன பண்றான்? ஒரு காலத்துல இந்த உள்ள போன இந்த சேத்தனங்களை எல்லாம் என்ன பண்றான்? உமிழ்கிறான், அதாவது சிருஷ்டி பண்ணுகிறான். ஆனா ஆட்சி வண்ண விழுங்க நிறையவே.
யசோதை பிராட்டியால பசுமைக்கும் குலத்திலே பிறந்தவளாயிருக்கக்கூடிய யசோதை பிராட்டி, அப்படிப்பட்ட அந்த பிராட்டியுடைய யசோதை பிராட்டியை கடைந்த வெண்ணையை பேராசையோடு விழுங்க வேணும் என்று நினைக்கிறான். உலகத்தையெல்லாம் உலகுண்ட பெருவாயனாய் உலகத்தை எல்லாம் பிரளய காலத்திலே உண்டவனாய் இருக்கக்கூடியவன் அந்த யசோதை பிராட்டியினுடைய வெண்ணையை விழுங்கினால் அதனாலே அவன் வயிறு நிறைந்து விடுமோ? அது மட்டும் இல்லை, உலகம் உண்டு விழுந்த வயிற்றிலே காலி இடத்திற்கு வெண்ணெய் இட்டு அடைக்க வேணும் என்று நினைக்கிறானோ இவன் சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அதுக்கு வெண்ணைக்கு எங்கே போறது, யார் அதை அடைக்கிறதுன்னு எல்லாம் கேள்வி ஆழ்வார் மனத்திலே தோன்றுகிறது என்று காட்டுகிறார்கள். எம்பெருமான் உபய விபூதிநாதனாய் இருக்கிறான். அப்படி இருக்கவனுக்கு ஒரு இடைச்சியனுடைய வெண்ணையை விழுங்குவது பொருந்துமா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். உலகையெல்லாம் உண்டு விழுந்தாள் வயிறானது ஒரு இடைச்சி, ஒரு யசோதை பிராட்டி திரட்டிய வெண்ணையாலே நிறைஞ்சு போடுமா அப்படின்னு கேட்டால் நிறையாது. பின் எதுக்காக இப்படி நீ பண்றாய் என்று கேட்டால் அந்த இடத்துல அந்த மூலத்திலே, அந்த பாசுரத்தினுடைய மூலத்திலே பதில் இல்லை. ஆழ்வார் கேள்வியோடு அந்த இடத்துல நிறுத்தி விடுறார். ஆனால் அம்பெருமான் இப்படி எண்ணெயை தான் கொள்ள வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னிடத்திலே அன்புடையவராய் இருக்கக்கூடியவர் அடியவர்கள், அப்படிப்பட்ட அடியவர்கள் சம்பந்தம் உள்ளதை புஜித்தால் அல்லது எப்படிப்பட்டவன் உயிர் தரிக்க மாட்டாதவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் சொல்லக்கூடியது. அப்போ ஆசிரியர்கள் திறத்திலே வியாமோகத்தாலே, அவனுக்கு பேரு என்ன, மால் பேர். மால்னா ஆசிரியர்கள் திறத்திலே பித்து பிடித்தவனாய் இருக்கக்கூடியவன் அர்த்தம். அப்படி ஆசிரித வியாமோகத்தாலே அந்த யசோதையை தொட்டு அடைந்த வெண்ணையை விழுங்கினானே தவிர அவன் என்ன பண்ணான், அந்த தன் வயிறு நிறையணும்னு இதை விழுங்கினான்னா அப்படிலாம் விழுங்கவில்லைன்னு காட்டும். நாளை காட்ட வந்த விஷயம் என்ன, அடியவர்களுடைய ஸ்பர்ஷம் பெற்றதொன்றை அடைந்தால் அல்லது அவன் தரிக்க மாட்டாதவனாய் இருக்கிறான். கீழே தெரிவித்தான், அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிறைந்தவனாய் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு குறை இருந்ததாம். என்ன குறை அப்படின்னா, அடியவர்கள் தொட்டு அடைந்த வெண்ணெய் இதுகாரும் நாம் உண்ணவில்லையே என்ற ஒரு குறை இருந்ததாம். அப்படிப்பட்ட குறை எப்பொழுது தீர்ந்ததுன்னா, கிருஷ்ணாவதாரத்திலே ஆய்ச்சிக்கு மகனாக பிறந்து அவளுடைய ஸ்பர்ஷம் பெற்ற வெண்ணையை உண்டான். அதனாலே அவன் குறை தீர்ந்ததுன்னு காட்டக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு மகா குணம் இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒண்ணு குறைஞ்சாலும் என்ன இருக்குன்னா, அவனுடைய அந்த அபாப்த சமஸ்த காமன்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவுக்கு குறைவாகவே இருக்கும். அப்போ இந்த விபூதி யோகமும் எப்படி பண்ணும், பயனற்றதாக ஆகும். அதனாலே ஆசிரியர்கள் திறத்திலே வியாமோகத்தாலே அவர்கள் இந்த திரட்டிய வெண்ணையையும் எம்பெருமான் அமுது செய்தான்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 92வது பாசுரத்தை விடத்திலே நிறைவு செய்கிறார். நேரே 3வது பாசுரம், வயிரளவாளுருவி வந்தானை அஞ்ச எயிரிலக வாய் மடுத்ததென் நீ பொறியுகிறாள் பூவடி வயிடழித்த பொன்னாழி கையா நின் செவடி மேல் ஈடழியச் செத்து. கீழே 90வது பாசுரத்திலே ஓரியாய் நீ இடந்ததோன்னு ஒரு பாசுரத்தை முடிச்சார். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, எம்பெருமான் கேட்கிறாரா ஆழ்வார் திறத்திலே, ஆழ்வீர் நீ நம்ம சொல்லக்கூடிய காலத்திலே ஓரியாய் நீ இடந்ததோன்னு என்னை ஆசிரித பட்சபாதின்னு நீர் சொன்னீர். அந்த விஷயத்தை நீர் எப்படி அறிந்து கொண்டீர் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருவுள்ளம் ஆழ்த்தான். உடனே ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்றார், இரண்யன் மேலே தேவரீர் கொண்ட சீற்றத்தை பார்த்தேன், அதை பார்த்து அறுதியிட்டேன். நான் உமக்கு ஓரியாய் நீ இடந்து நீர் ஆசிரித பட்சபாதின்றதை எப்படி நிரூபணம் பண்ணி கொண்டேன்னா, இரண்யன் திறத்திலே உம்முடைய சீற்றத்தை கண்டு அதை நிரூபணம் செய்து அறுதியிட்டேன்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலம். புரியுகிறாள் வயிரளவாளுருவி வந்தானை அஞ்ச எயிரிலக வாய் மடுத்ததென் நீ புரியுகிறாள் பூவடி வயிடழித்த. எம்பெருமானுடைய திருக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரொம்ப பூவை போல இருக்குது, ஒரு காயாம்பூ போல இருக்காங்க. பூ எப்படி இருக்கிறது, மென்மைன்னு ஒரு தன்மை கொண்டதா இருக்கிறது, ரொம்ப சுகுமாரமா இருக்கிறது, அழகு படைந்ததா இருக்கிறது, நிறத்தை உடைத்தா இருக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய திருக்கை எப்படிப்பட்டதா இருக்கு, பூவை பூ போல மட்டும் இல்லை, அதனுடைய அழகு மென்மை நிறத்தை எல்லாம் வெற்றி கொண்டதா இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடிய காலத்திலேயே ரொம்ப சுகுமாரமா இருக்கக்கூடிய திருக்கைகளா இருக்குது. அதே திருக்கை எப்படி பண்ணார், ஒரு பொன் போல இருக்குது. பொறியுகிறாள் பூ வடிவயிடழித்த பொன்னாழி கையா, பொன் போல ரொம்ப ஸ்பிருகனீயமா இருக்கிறது, ஆசைப்படத்தக்கதா இருக்கிறது. அப்படி வெறுமா இருக்கக்கூடிய அந்த சாதாரணமா அந்த திருக்கைகள் இருந்தாலே அது ஆலத்தி வழிக்கும்படியா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய சன்னிவேசம் அது. ஆனால் அதுலயும் எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்,
ரொம்ப கம்பீரமாக சுதர்சன ஆழ்வானை பிடித்திருக்கிறான். பொன்னாழி கையா, சுதர்சன ஆழ்வானை தரித்திருக்கிறான் திருக்கைகளை. அப்படிப்பட்ட திருக்கையை உடையவனே, வயிறடல வாளுருவி வந்தானை அஞ்ச. ஆழ்வார் இரண்யனுடைய விற்த்தாந்தத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு எங்க இருக்கான் உன்னுடைய எம்பெருமான் அவனு வந்து பிரகலாதன் கேட்ட காலத்துல இந்த தூண்ல இருக்கானே, துரும்புல இருக்கான், நான் கேட்கக்கூடாது, எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரிவித்தான். அப்ப என்ன பண்ணான், எம்பெருமானை முடித்து விட வேணும்னு ஒரு பெரிய வாளை ஓங்கி கொண்டு வந்தான்னு காட்டக்கூடியது. அப்படி வந்த இரணியனை வயிறழல எப்படிப்பட்டனா இருக்கா, ஆழ்வாருக்கு வயிறு பிடிக்கிறார், வயிறு தெரிச்சல் ஏற்பட்டதாம் ஆழ்வாருக்கு, வயிறு அழலுகிறதுன்னு தெரிவிக்கிறார். யாருக்குன்னு கேட்டக்கூடிய ஆழ்வாருக்குன்றான். எப்போ அப்படின்னு கேட்டான். ஆழ்வார் காலம் எப்போ, எம்பெருமானிட்ட வந்து இரண்யனாய் வந்து நரசிம்மாவதாரம் பண்ண காலம் எப்போனா பெரிய யுகங்கள் எவ்வளவு வந்து வித்தியாசம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஆழ்வாருக்கு எப்படி தோன்றுகிறதா, இன்னைக்கெனவோ அந்த விருத்தாந்தம் நடக்கதை போலே ஆழ்வார் வந்து வயிறழுகிறதுன்னு காட்டுகிறார்கள். வயிறழற வாளுருவி வந்தானை அஞ்ச. இரண்யன் எம்பெருமான நோக்கி ஏதோ ஒரு காலத்திலே வாளை உருவி கொண்டு சென்றானே, அது என்னவோ இன்னைக்கு நடந்தது போலும் ஆழ்வார் வயிறு அழல்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. தம் எதிரே அவர் வாளையும் வில்லையும் உருவி கொண்டு வந்ததை போலே இருக்கிறது. வயிறழற வாளுருவி வந்தானை அஞ்ச, அஞ்சாம் தெரிவிக்கிறார். யார் அஞ்சினார் கேட்டான். அஞ்சினவன் யாருன்னா முதல்ல ஆழ்வார் அஞ்சினார். ஆனால் அதுக்கப்புறம் எம்பெருமான் நரசிம்மாவதாரம் பண்ண காலத்துல யார் அஞ்சினான்னா அந்த இரண்யன் தான் அஞ்சினான். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிசிம்மம் பீஷணம் பரத்ரம் மிருத்யுர் நமாம்யகம். உக்ரம் வீரம் என்று சொல்லும்படியாய் அவனுடைய உக்ரமான உருவத்தை கண்டான் அந்த இரண்யனானவன். அஞ்சான் அவனும் அவனை பார்த்து அந்த எம்பெருமானை கண்டு அஞ்சினான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். வயிறழலவாளுருவி வந்தானை அஞ்ச ஈரிலக மாய் மடுத்ததென் நீ பொறியுகிறாள் பூவடி வயிடழித்த பொன்னாழி கையா நின் செவடி மேலிடழிய சத்து. இரண்யன் அஞ்சினான்னு சொல்றது ஒண்ணு, அதுக்கு மேல எம்பெருமான் பண்ண காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆழ்வாருடைய மனமானது அந்த காரியத்தை பார்த்து அப்படியே ரொம்ப அசந்து போறது. என்ன பண்றாருன்னா ஆழ்வாரான் எம்பெருமானான் என்ன பண்றான், அந்த இரண்யனை தூக்கி தன் மடியிலே வைத்துக் கொள்கிறான். நின் சேவடி மேல், எப்படிப்பட்ட சேவடி அது, எப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருத்தொடைகள், அது மேல உணவை உட்கார்த்து வைத்துக் கொண்டாரே. ராமாயணத்துல சீதா பிராட்டி பரிசிரமாத் பிரசுப்தாகம் ராகவாங்கேப்யகம் சிரம். சித்திரக்கூடத்துல பிராட்டி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, வனவாசத்துல இருக்கக்கூடிய காலத்துல சித்திரக்கூடத்துல இருக்கக்கூடிய காலத்துல பிராட்டி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப களைப்பு, அப்போ அந்த ராகவனுடைய மடியிலே நெடுநேரம் உறங்கினேன்னு சொல்லக்கூடியதா தெரிவிக்கலாம். அப்ப பிராட்டிமார்கள் எல்லாம் பள்ளி கொண்டருளக்கூடிய உன்னுடைய சிவந்த திருவடி மேலே எப்பேற்பட்டவன் இவன், ஒரு அசுரனை தூக்கி உன் மடியில வச்சு கொண்டாயேன்னு சொல்லக்கூடியதாங்க. பொறியுகிறாள் ஈடழிய செத்து. அந்த இரண்யனை வந்து வதம் பண்றானே, வதம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டதா இருக்குன்னா தன்னுடைய நகங்களாலே அவனை வந்து அவனுடைய அந்த மார்பை பிளக்கிறான். அந்த நகங்கள் எப்படி இருக்குன்னா பல வர்ணங்களை உடைய அழகிய நகங்களா இருக்கிறது. அதனால என்ன பண்ண, நகத்தை கொண்டு கிழித்த காலத்துல இரணியனானவன் கட்டுக்குலைந்து சிதறி போனான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படி அழித்தான். இலக வாய் மடித்ததென் நீ. இரண்யனுடைய மார்பை பிளந்துட்டான், அவனை முடிச்சுட்டான். ஆனா கூட எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், எம்பெருமானுக்கு சீற்றம் அடங்கவில்லை. எயிரிலக வாய் மடித்ததென் நீ, அவனை அழிச்சுட்டாயே, அதுக்கப்புறம் கூட உன்னுடைய கோபம் தனியாமல் பற்கள் எல்லாம் வெளியில பிரகாசிக்க முடியா இருக்கிறது, வாக்க மடித்து காட்டக்கூடியதா இருக்கிறது, ஒரு சேவை சாதிக்கிறே, அது எதற்காக காட்டுறான். செத்து வாய் மடுத்ததென் நீ, ஒரு பிணத்தின் முகத்திலே நாக்கை மடித்து உன்னுடைய கோபத்தை காட்டின எதற்காக. இந்த இடத்துலயும் பதில வந்து மூலத்திலே ஆழ்வார் வைக்கவில்லை, பதில தெரிவிக்கிறார். அது உன் விஷயமான அபச்சாரமா இருந்தால், எம்பெருமான் தரத்திலே ஒரு 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 அபச்சாரப்பட்டிருந்தால் எப்படிப்பட்டிருக்கான், எம்பெருமான் விஷயமான அபச்சாரமா இருந்தால் அதை எம்பெருமான் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆனால் அடியவர்கள் திறத்திலே ஒருத்தன் அபச்சாரப்பட்டன, ஆனால் அந்த அபச்சாரத்தை எம்பெருமான் மன்னிப்பதே இல்லை. கோபமாகரய தீவிரம் பதார்த்தம் சர்வரக்ஷசா. ராமனானவன் என்ன பண்றான், எல்லா அரக்கர்களையும் கொல்லுவேன்னு கடும் கோபத்தை ராமன் வரவழைத்துக் கொண்டான்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். அப்படி என்ன பண்றது, அடியவர்கள் தரத்திலே யாராவது ஒரு அபச்சாரத்தை செய்தார்களே ஆனால்
எம்பெருமான் கோபத்தை ஏறிட்டு கொண்டு விரோதிகளை அழிக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதராமோ மகாதேஜா ராவணேன கிருத பிரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். ராவணனுக்கும் ரொம்ப கோரமான யுத்தம் நடக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய காலத்தை அனுமான் பார்க்கிறான். என்னவோ இந்த ராவணன் ஒரு தேரின் மேல சண்டை போட்டு இருக்கான். நம்ம நாதனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒன்னும் வாகனமே இல்லையே. அதனால என்ன பண்றான், அனுமான் தன் தோல் மேல வைத்துக்கொண்டு ராமனை வைத்துக்கொண்டு ராவணனோட யுத்தம் செய்ய வைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராவணனானவன் என்ன பண்றான், பற்பல பானங்களை அனுமான் மேல பிரயோகம் பண்றான். அந்த அனுமான் மேல பிரயோகம் பண்ணக்கூடிய காலத்திலே எலும்புகளை அந்த அம்புகள் எல்லாம் அனுமான் மேலே உடம்பெல்லாம் அப்படியே பாயறது, அப்படியே குருதி ரத்தமானது பொங்கக்கூடியதா இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய ராமனுக்கு எப்படி ஆகுதுன்னா, ரொம்ப சிறந்த கோபத்துக்கு ஆட்பட்டான் அவன். அந்த கோபத்தினாலே ராவணனை வதைத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ பாகவதர்கள் விஷயமான அபச்சாரத்தை கண்டால் எப்படி போட்டான், கோபவசப்படக்கூடியவனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த விரோதிகளை அழித்த பின்பும் அவன் கோபம் தீர எரிலக வாய் மடித்ததின் நீ. அதனாலதான் இரண்யனை முடித்த பிறகு கூட எம்பெருமானுக்கு எப்படி பண்ணான், பிரகலாதன் தரத்தில் இப்படிப்பட்ட அபச்சாரத்தை நீ பட்டாயேன்னு எம்பெருமானுக்கு அந்த கோபம் அடங்கவில்லை. ஆனால் என்ன பண்றான், தன் பற்கள் தெரியும்படியா பிரகாசிக்கும்படியாகவும் தன் நாக்கை மடித்தும் காட்டினான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதிலிருந்து ஓர் இரணியனை ஓர் அடியாய் நீ இழந்ததோ. இரணியனை அழித்தானால எதனால என்ன, பாகவத அபச்சாரம் பொறாமையாலேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். இப்போ இந்த வாசனத்தாலே எம்பெருமான் ஆசிரித்த பக்ஷபாதின்றதை காட்டினார் பார்க்கும். மேலே 94வது வாசனம், செத்தெழுந்து தீ விழித்து சன்னவிந்த ஏழுலகம் மத்திவையாவென்ன வாயங்காந்து முத்தும் மறையவர்க்கு காட்டிய மாயவனை அல்லால் இறையேனும் ஏத்தாதென்னா. ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் தன்னுடைய நாவானது எம்பெருமானிய துதிக்கும்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவனாய் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னால், தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பெருமைகளை எல்லாவற்றையும் காட்டும் தன்மையை உடையவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை என் நாவானது புகழ்மே தவிர பிரிதொருவரை புகழாதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டும். அது மட்டும் இல்ல, இந்த பாசுரத்தின் மூலம் மார்கண்டேயனுக்கு தன் வயிற்றில எல்லா பொருள்களையும் எம்பெருமான் காட்டினான். பிரளய காலத்திலே எம்பெருமான் எல்லா வஸ்துகளையும் இந்த ஜகத்தை விழுங்கினானே. அப்போ மார்கண்டேயனானவன் ஒரு தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய பிரளய காலத்திலே உன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து காக்கிறாயே, அந்த பொருள்களை எல்லாம் நான் காண வேணும்னு கேட்டானான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானானவன் அந்த தபஸுக்கு வரமாக தன் வயிற்றிலே எப்படி எப்படி அந்த சேத்தனங்களையும் வைத்து காக்கிறான்றதை காட்டினான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி இந்த விருத்தாந்தம் மகாபாரதத்திலே ஆரண்ய பருவத்திலே இருக்கிறது. அந்த விருத்தாந்தத்தை இந்த வாசனத்தின் மூலம் ஆழ்வார் தெரிவிக்கிறார்னு காட்டுகிறார்கள். மற்றொரு விருத்தாந்தமும் பிரசித்தமான விருத்தாந்தமும் இதே பாசுரத்திலே ஒரு சேஷமாக காட்டுகிறான் பார்க்கிறோம். அதாவது எம்பெருமான் கண்ணனாக திருவுபதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே பாண்டவர்களுக்காக தூது நடந்த காலத்திலே பொய்யாசனம் விட்டானே. அரவு நீள்கொடையோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமியனே அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று சொல்லும்படியாய் எம்பெருமான் பொய்யாசனம் விட்ட காலத்திலே துரியோதனுடைய சபையிலே விஸ்வரூபத்தை காட்டி அந்த விஸ்வரூபத்தை காட்டினானே, அந்த விருத்தாந்தத்தை சொல்லக்கூடியதாக ஒரு நிர்வாகத்தை மற்றொரு நிர்வாகத்தையும் காட்டுகிறார் பார்க்கிறோம். செத்தெழுந்து தீ விழித்து சன்னயந்த ஏழுலகும். எழுந்துன்றான். எழுந்துனா எப்படிப்பட்டக்கூடியதா இருக்குன்னா, ரொம்ப கோபத்தோட எழுந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஒரு குழந்தையானது ஒரு கோலை எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோலை எடுத்துட்டா என்ன பண்ணும், தெரியாதனமா தன் கண்ணை எங்கேயாவது குத்திக்க போறதுன்னு என்ன பண்ணுவாள், அந்த தாயானவள் அந்த குழந்தையின் கையில இருக்க கூட கோலை பிடிக்கிடுவாளே. அதே போல எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், நமக்கு கரணகலேபரம்னு சொல்லக்கூடிய சரீர இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து இருக்கிறான். அப்படி அவன் கொடுத்ததை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், சத்கர்மாக்களை நல்ல கர்மாக்களை செய்ய வேண்டியதா இருக்க எம்பெருமானே பொறுக்க ஒண்ணாதபடி பற்பல தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமே. அப்போ இந்த பிராணிகளுக்கெல்லாம் இன்னைக்கு மேலேயும் மேன்மேலும் தீமைகளை விளைத்துக் கொள்ளாதபடி இருக்க வேணும்ன்றதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு பிரளயத்தை உருவாக்கினான்னு சொல்லக்கூடிய இருக்கிற செத்தை எழுந்து. அப்போ என்ன பண்றான், கிளர்ந்தெழுந்தான், தீ விழித்து. இவர்களுடைய தகாத செயல்கள், இந்த சேத்தனர்களுடைய தகாத செயல்களால எம்பெருமான் தன் நெஞ்சிலே ஒரு கோபம் உண்டானதான். அப்படிப்பட்ட அந்த கோபம் வெளிப்படும்படி எப்படி பண்ணான், அவன் நெருப்பு அப்படியே கண்கள்ல நெருப்பு எழுதான். தீ விழித்து
திருக்கண்களாலே பார்த்தான். அப்படிப்பட்ட பார்வையாலே இவர்கள் எல்லாரும் முடிந்து போனார்கள்னு சொல்லக்கூடிய சென்னை இந்த உலகம், ஏழுலகமானது சம்ஹரிக்கப்பட்டது. எல்லாம் என்ன சம்ஹரிக்கப்பட்ட இந்த உலகமானது எப்படிப்பட்டதான் எம்பெருமான் திறத்திலே வந்து சேர்ந்து கிடந்தது. எப்படிப்பட்டதா இருந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சேத்தனா சேத்தனங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, அது ஒண்ணுத்துக்கும் நாமம் இல்லை, ரூபம் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் ஒரு பேர் ஒண்ணு இருக்கு, ஒரு ஒரு ஆகாரம், ஒரு திருமையை, ஒரு உருவம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நாமரூப பிரிவு இல்லாத எல்லாம் எப்படி இருந்தது, ஒரு சிறகடிந்த பட்சியை போலே அழிந்து கிடந்தது காட்டுகிறார்கள். மத்திவையாவென்ன வயங்காந்து, அதற்கு மேலே இந்த அழிந்து போன பொருள்கள் இவைதான் என்று சொல்லும்படியாய் தன் திருவாயை முழுதும் திறந்து காட்டினான். முத்தும் மறையவர்க்கு காட்டிய அந்த மார்கண்டேயனுக்கு காட்டினான். எச்சகிஞ்சித் மயா லோகே திருஷ்டம் ஸ்தாவர ஜங்கமம் ததபஷ்யம் அகம் சர்வம் தஸ்ய குக்ஷௌ மகாத்மனஹ. மார்கண்டேயன் எம்பெருமாண்டிய அந்த திருவயிற்றுக்குள்ள என்னென்ன பார்த்தான் தெரிவிக்கிறான். உலகத்திலே அசைபவை அசையாதே ஸ்தாவர ஜங்கமங்களா இருக்கக்கூடியலாம், உலகத்துல இருக்கக்கூடியலாம் நான் பார்த்தனே. அப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் அந்த பழைய காலத்திலே அந்த மகாபுருஷனுடைய திருவழித்திலே பார்த்தேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அழுதி கிடந்த உலகம் முழுவதையும் எப்படி பண்ணான், முத்தும் மறையவர்க்கு காட்டிய வைதிகனா இருக்கக்கூடிய மார்கண்டேய பகவானுக்கு முன்பிருந்தபடியே காட்டினான். ஆச்சரிய பூதன் காட்டுகிறார்கள். அது முன்பிருந்தபடியே காட்டினான். ஒரு விஷயம் என்னன்னா, தன் வயிற்றிலே வைத்து சேத்தனா சேத்தனங்களை நாபரூப விபாகமின்றி இருக்கக்கூடியதாய் காட்டினான். அது மட்டும் இல்ல, உலகத்திலே மார்கண்டேயன் எப்படி பார்த்தாலும் உலகத்திலே பார்த்த பதார்த்தம் பார்த்தபடியா உருவே காட்டினான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால மாயவனை இதென்ன ஆச்சரியம், இதென்ன ஆச்சரியம், காட்டினான். எல்லா பொருள்களும் அழிந்த பின்பும் மார்கண்டேய பகவான் காணும்படி விட்டு வைத்திருந்தானே ஒரு ஆச்சரியம் தெரிவிக்கிறார். நாமரூப விபாகம் இல்லாதபடி இருந்த பொருள்களை எல்லாம் முன்பிருந்தபடியே அவனுக்கு காட்டினான். அது மட்டும் ஒரு ஆச்சரியம் தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஆச்சரிய செயல்கள் எல்லாம் யார் பண்ண முடியும்னா, அகடித கடனா சாமர்த்தியம் பொருந்தி இவனை அல்லது வேற ஒருவன் பண்ண முடியாதுன்னு காட்டுறான். மாயவனை அல்லால் இறையேனு வேத்தாதென்னா. அப்படிப்பட்ட அந்த மாயப்பிரானவன் வடதல சாயியா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த வடதல சாயி புகழக்கூடியதான என்ன எப்படிப்பட்டதுன்னா, வேற எம்பெருமானுடைய இதர நிலைகளில் இருக்கக்கூடியவரை கூட என்னால புகழ முடியாது. எம்பெருமான் பரம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே இருக்கிறான். யூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் அமைந்திருக்கிறான். யுகம்னு சொல்லக்கூடிய இந்த ரூபாந்தரங்கள் அவதாரங்கள்லாம் செய்கிறானே, அது ஒன்னையும் என் நாபானது துதிக்காது, வேற ஏதோ துதிக்கும் சொல்லக்கூடிய காலத்திலே வடதல சாயியா எம்பெருமான் அந்த பிரளய காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் தன் வயிற்றிலே வைத்து காக்கக்கூடிய அந்த எம்பெருமானையே தொழக்கூடியதா இருக்கிறது என்னான்னு சொல்லக்கூடாது. ஏத்தாதென்னா என இந்த ஆழ்வார் முதல்ல திருமாலை அல்லது தெய்வம் ஏத்தேன் அப்படின்னு முன்னாடியே கீழே தெரிவித்தார் இல்லையா, ஒரு பாசனம் பாடியிருக்கார். அதனால நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா, எம்பெருமான் அந்த ஆழ்வாரானவர் தேவதாந்திர பஜனம், பிற தேவதைகளை பஜனம் செய்யாதவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். இங்கு மற்ற தெய்வங்களை எடுத்து கழிக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பரமபுருஷனுடைய ரூபாந்தரங்களே இங்கே கழிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதாவது வடதல சாயியாய் அந்த எம்பெருமானவன் ஆளிலையிலே துயில் கொண்ட அந்த கோலத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அன்னி மற்ற நிலைகளை கூட நான் இவ்விடத்திலே துதிக்க மாட்டேன், என்ன துதிக்காதுன்னு சொல்லக்கூடிய இருக்கிறது காட்டுகிறார். மேலே 95வது வாசனம். நவாயிலுண்டே நமோ நாரணாயவென்னு ஒவாதுரைக்கும் முறையுண்டே மூவாதமாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். நாவாயிலுண்டே நமோ நாரணாயன்னு தான் இப்போ அநேகமா இந்த அருளிச்சல் சேவித்தின் வருகிறார்கள். ஆனால் நாரணான்னு சொல்லக்கூடியது அதுல ஒரு வெண்டலை பிறழ்கிறதுன்னு காட்டுகிறார் காஞ்சி சுவாமி தன்னுடைய திவ்யார்த்த தீபிகையில். அப்போ என்ன காட்டுகிறார்னா, பிராச்சீன பாடம் என்னன்னா, நாவாயிலுண்டே நமோ நாரணாயவென்னு அந்த பாசுரத்தை அப்படிதான் திருத்தி சேவிக்க வேணும்னு கொள்ளத்தக்க பாடம்னு காட்டுகிறார். ஆழ்வார் இந்த பாசுரத்து மூலம் தெரிவிக்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கீழ்பாசுரத்திலே இறையேனும் ஏத்தாதென்னான்னு தெரிவித்தார். எம்பெருமானை ஒழிய வேற யாரையும் என் நாவானது சுதிக்காதுன்னு தெரிவித்தார். அப்போ ஆழ்வாருக்கு நா படைத்ததை போல எல்லாரும் நா படைத்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நாவை கொண்டு துதிக்க வல்ல நாவை படைத்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்பெருமானை துதிக்காமல் இருக்கிறார்கள்.
அது மட்டும் இல்ல, அந்த நாவை கொண்டு என்ன பண்றார்கள், சம்சாரத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய செயல்களிலே அதை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆச்சரியப்படுகிறான் காட்டக்கூடியவர்கள். நாவாயில் உண்டே. அப்போ எம்பெருமான துதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு நாக்கு தேவைன்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த நாக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு விஷயமான பதார்த்தமானது. அது போய் எங்கேயா போய் வெளியில போய் தேடணுமா? வெளியில போய் தேடி வர வேண்டாம். எதுக்கு இருக்குன்னா அவர்கள் வாயிலேயே இருக்கிறது. நாவாயில் உண்டே. நாவானது இந்த வாய்க்குள்ளேயே இருக்குது. நமோ நாரணாய வெண்ணுரைக்கும் உரையுண்டே. எம்பெருமான துதிக்கணும்னா அதுக்கு தேவையானது நாக்கு. அது வாய்க்குள்ளேயே இருக்கு. எம்பெருமான துதிக்கணும்னா சில மந்திரங்கள், அவனுடைய நாம சங்கீர்த்தன் நாமங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டுமே. நமோ நாராயணாய வெண்ணுரைக்கும் முறையுண்டு. அப்போ அந்த மந்திரங்கள் எம்பெருமான குறித்து சொல்லக்கூடிய இந்த ஸ்துதிகளானது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு கேட்டால் இல்ல இருக்குது. சகசிராட்சரி மாலா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதை ஒரு தடவை சொல்றதுக்கே எவ்வளவுனா பல மணி நேரம் மூச்சு பிடித்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அதை சொல்ல போட ஏற்படக்கூடிய அந்த சமத்தை பார்த்தோமே. ஆனால் என்ன தோணுன்னா, இதை சொல்லி நம்ம சொர்க்கத்துக்கு கூட போவானா, அவன் நரகத்துக்கே போயிடலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த நமோ நாராயணாயன்னு சொல்லக்கூடிய திருவட்டாட்சர மகா மந்திரமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பல தடவை சொல்லி இளைப்பாற வேணும்படியாக இல்லை. ஒரு கால் சொன்னாலும் மோட்சம் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. 8 எழுத்துக்களை கொண்டதா இருக்கிறது. இந்த திருவட்டாட்சர மகா மந்திரம் சித்தமா இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட மந்திரம் எதை தருகிறது? மூவாதமாக்கதை கண் செல்லும் வகையுண்டே. திரும்பி வருதல் இல்லாத மகாகதி, மேலான பிராபியமான மோட்சத்திற்கு வந்து அழைத்து செல்லக்கூடியதா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப சில பேர் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவராகிறார்கள், சில பேர் பிரபத்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட வழிகள் மூலம் சுலபமாய் இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது. மூவாதமாக்கதை கண் செல்லும் வகையுண்டே. வகை எப்படின்னா அர்ச்சராதி கதி வழியாக அழைத்து செல்கிறார். என்னொருவர் தீக்கதி கண் செல்லும் திறம். இப்படி ஒழிவு பெறும்படியான நல்வழி இருக்கிறது எம்பெருமானை அடைவதற்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட வழியிலே செல்லாமல் இவர்கள்லாம் எப்படி அழிவிலே மூட்டக்கூடியதா இருக்கக்கூடிய தீய வழிகளிலே பிரவர்த்திக்கிறார்களே. அதுக்கு என்ன பண்ணணும்? நாக்கு இருக்கக்கூடிய நாற்பதையான இந்திரியங்களை ஈடுபடுத்தி நரகங்களிலே விழக்கூடிய அந்த வழியிலே செல்வதற்கு இவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோன்னு ஆச்சரியப்படுகிறார். நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பதந்தி கிமத்புதம். நாராயணான்னு ஒரு சப்தம் இருக்கிறது, நமக்கு வாக்கும் வசப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட கோரமான நரகத்திலே விழுகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போதால இந்த பாசனத்தாலே ஆழ்வார் காட்ட வந்த விஷயம் எம்பெருமானை துதிக்கிறது ரொம்ப சுலபம். அதுக்கு வேண்டியது நாவு, அந்த கருவி நம்ம நம் வாய்க்குள்ளேயே இருக்கிறது. அந்த மந்திரமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரொம்ப ஆயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை, 8 எழுத்துக்கள் கொண்டதா இருக்கிறது. ஒரு தடவை சொன்னாலும் பலனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பலமானது ஸ்திரமான பலனாய் இருக்கக்கூடியது. அப்போ அதை கொண்டும் இவர்கள் இந்த சம்சாரிகளானவர்கள் இவ்வளவு சுலபமான எளிய வழிகள் இருந்தும் இதை கடைக்கடிக்காமல் நரகத்திலே போய் விழுகிறார்களேன்னு தன்னுடைய நிர்வேதத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த பாசுரம் காட்டுகிறார்கள். நிலை 96வது பாசுரம். திறம்பாதன் நெஞ்சமே செங்கண்மால் கண்டாய் அறம் பாவம் என்னிரண்டு மாவான் புறந்தான் இம்மண் தான் மறிகடல் தான் மாருதன் தான் வான்தானே கண்டாய் கடை கட்பிடி. ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் தன் நெஞ்சத்துக்கு ஒரு உபதேசத்தை பண்றார். நம்மாழ்வார் ஆரானும் ஆதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தல் ஆவதே அப்படின்னு ஒரு பாசுரத்தை பெரிய திருவந்தாதியிலே பாடுகிறார். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன? அந்த பாசுரத்தை யார் வேணா எதை வேணா பண்ணி போயிட்டோம், அவர்கள்லாம் திருத்தறதுக்கு நான் என்ன இதுவா அப்படின்னு என்னுடைய கடமை என்னன்னு கேட்கக்கூடியது. அதே போல இந்த இடத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? உலகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் எல்லாம் தங்களுடைய சரீரங்களையும் இந்திரியங்களையும் கொண்டு தீய வழியில செய்யக்கூடிய சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு போகட்டும்,
நான் நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சத்தை கூட சொல்ல, நெஞ்சே நீ எப்படிப்பட்டவன்னா, முதல்ல நான் சொல்லக்கூடிய பகவத் விஷயத்தினுடைய பெருமையை அறிந்து கொண்டு திறம்பாதன் நெஞ்சமே, திறம்பாது நான் சொல்லக்கூடியதை கேட்பாயாகன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டினார்கள். என் நெஞ்சமே, ஆழ்வாருடைய நெஞ்சம் ஆழ்வாருக்கு வசப்பட்டதா இருக்கு. யானும் என் நெஞ்சும் இசை தொழிந்தோம், பெரிய திருந்தாதிலே நம்மாழ்வார் தெரிவிக்கூடிய யானும் என் நெஞ்சும் இசை தொழிந்தோம், முந்துத்த நெஞ்சே முயத்தி தரித்துரைத்து. ஆழ்வார் இறை அனுபவம் பண்ணணும், பகவத் விஷயத்துல அனுபவம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல ஆழ்வாருடைய நெஞ்சானது அவருக்கு முந்துத்த நெஞ்சாய், அவருக்கு முற்பட்டதா இருக்கிறதுன்னு காட்டப்படுது. அப்ப காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல நெஞ்சேன்னு சொல்லக்கூடிய என் நெஞ்சேன்னு தெரிவிக்கிறாரே. அப்போ காட்ட வந்த விஷயம் எப்படிப்பட்டதாக, ஆழ்வாருடைய நெஞ்சானது ஆழ்வாருக்கு அனுகூலமாய், பகவத் பக்தி செய்வதற்கு அனுகூலமாய், ஆழ்வாருக்கு வசப்பட்டதாய் இருக்கிறது, காட்டக்கூடியதா இருக்கிறது. செங்கண்மால் கண்டாய் அறம் பாவம் என்னிரண்டுமாவா. காட்ட வந்த விஷயம் என்ன இந்த இடத்துல, செந்தாமரை கண்ணாய், செங்கண்மால் சொல்லக்கூடிய செந்தாமரை கண்ணனாயக்கூடிய சர்வேஸ்வரன் அவனே இந்த புண்ணியம் பாவம் ரெண்டுக்கும் ரெண்டு கர்மாக்களும் நிர்வாகனாய் இருக்கக்கூடியவன் காட்டுகிறார்கள். செங்கண்மால் அறம் பாவமாவான். எம்பெருமான் ஒருத்தவன் நோக்கி, ஒரு சேத்தனை நோக்கி வாத்சல்யத்தாலே தன்னுடைய நோக்கினானே, ஆனால் அவன் கண்கள் சிவந்ததாகில் அவனுக்கு புண்ணியத்தை வளர்க்க செய்கிறான், அபிவிருத்தி செய்யக்கூடியதா இருக்கு. வேற ஒருத்தனை பார்க்கிறான், அவனை நோக்கி கோபத்தாலே அவன் கண்கள் சிவந்ததா ஆகில் அப்படிப்பட்டதா இருக்கு, அவனுக்கு அவனுக்கு பாபம் வளர்கிறதுன்னு தெரிவிக்கக்கூடியது. ஏஷஹேவை நம் சாது கர்ம காரயதி தம் யமேபியோ லோகேப்ய உன்னீஷதி. ஏஷஹேவை நம சாது கர்ம காரயதி யமதோ நினீஷதி. வேதாந்தங்கள் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை எம்பெருமான் பரமபதத்துக்கு அழைத்து செல்ல விரும்பக்கூடிய காலத்துல என்ன பண்றான், அந்த பரமாத்மாவே இந்த ஜீவனானவன் நல்ல கர்மங்களை செய்யும்படி பண்ணுகிறான். யாரோ ஒருத்தனை எம்பெருமான் நிகிரகம் பண்ணணும், அவனுக்கு கீழே தள்ளணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய காலத்திலே இந்த பரமபுருஷனை அவனை தீய வழிகளை பிரவர்த்திக்கும்படி செய்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த வேதத்தை ஒரு மேல சொன்ன மந்திரத்தினுடைய பொருளா இருக்கு. செங்கண்மால் கண்டாய், செங்கண்மால் கண்டாய், தாமரை கண்ணனாய், இப்போ தாமரை கண்ணனை பாருன்னு சொல்லணும். தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. சாந்தோக்கியத்தை தெரிவிக்கூடியது. எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட கண் இருக்குன்னா, சூரியனாலே மலரக்கூடிய தாமரை போன்ற கண்கள் படைத்தவனாய் இருக்கிறான் வேதாந்தங்களிலே தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. பரம்பொருள்னு சொல்லக்கூடியவன் ஒருத்தனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டான், ஆனால் அவனுக்கு செந்தாமரை போன்ற கண்களை உடையவன். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரயக்கா கப்புண்டரீகநயனஹா. செந்தாமரை போன்ற கண்கள் உடையவன். அது எதை காட்டக்கூடியதா இருக்கலாம், அவன் பரம்பொருள். எல்லாருக்கும் ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயா என்று சொல்லும்படியாய் அவனுக்கு ஒத்தவர்களும் கிடையாது, சமமானவர்களும் கிடையாது, அவனே பரம்பொருள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறான். அறம்பாவம் அப்படிப்பட்டவன். செங்கண்மால் கண்டாய் அறம்பாவம் என்னிரண்டு மாவா. சில பேர் என்ன பண்றோம், புண்ணியத்தை செய்யறோம், பாவத்தை தவிர்க்கிறோம். அதனால நாம் அவனுக்கு வசப்பட்டவர்களா, இந்த எம்பெருமானுக்கு வசப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ புண்ணியத்தை செய்து பாவத்தை தவிர்க்கக்கூடியவன் எம்பெருமானுக்கு வசப்பட்டவனா இருக்கிறானோ, அந்த புண்ணிய பாபங்களும் எம்பெருமானுக்கு வசப்பட்டதாகவே இருக்கிறது காட்டுகிறார்கள். அவனிட்ட வழக்காகவே இருக்கிறது அந்த புண்ணிய பாபங்களும் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்த புண்ணிய பாபங்கள் நாம வசப்பட்டவர்களாக, இந்த புண்ணிய பாபங்கள் வசப்பட்டதாய் இருக்கிறது. வேற ஏதோ அவனுக்கு வசப்பட்டதாய் உண்டோ அப்படின்னு கேட்டான். இவனுக்கு இந்த எம்பெருமானுக்கு பரதந்திரமாய் இல்லாத வஸ்து, அவனுக்கு அடிமைப்பட்டதாய் இல்லாத வஸ்து இந்த உலகத்திலே ஒண்ணுமே இல்லைன்னு காட்டக்கூடியதா இருக்குது. இம்மண் தான் மறிகடல் தான் மருதம் தான் வாழ்த்தானே கண்டாய். எப்படிப்பட்ட இந்த நாம் காணனுக்கு நம்ம கண்ணாலே காணக்கூடிய பிருத்திவி, இந்த உலகமானது, அலையெறிகிற கடல், அதிலே இருக்கக்கூடிய அந்த ஜல தத்துவம், இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த காத்து தத்துவம், ஆகாச தத்துவம், இவத்தாலே உபலட்சணமாய் காணக்கூடிய அந்த தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி தத்துவம், இப்படிப்பட்ட பஞ்சபூதங்களாலான அண்டமும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அச்சேதன பொருட்களும் அவனிட்ட வழக்காக அவனுக்கு அடிமைப்பட்டதாய் இருக்கிறது. புறம்தான் இந்த அண்டத்திற்கு வெளிப்பட்டதாய் இருக்கக்கூடியது. எப்படிப்பட்ட பிரகிருதி, மகான், அகங்காரம் போன்ற தத்துவங்கள், ஜீவன் எல்லாம் அவனிட்ட வழக்காகவே இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதாக. தானே கண்டாய். அப்படிப்பட்ட இந்த புண்டரீகாட்சன்னு சொல்லக்கூடியவன் அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். இவை எல்லாத்துக்கும் அவன் எப்படி பண்றான், பிரகாரியா, எம்பெருமான் பிரகாரியா இருக்கிறான்.
சரீரியாய் இருக்கிறான், சேஷியாய் சுவாமியாய் இருக்கிறான், நியாமகனாய் நியமிக்கக்கூடிய சுவாமியாய் இருக்கிறான் காட்டணும். திறம்பாத கடைக்கண்பிடி. இப்போ ஆழ்வார் நெஞ்சத்துக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அர்த்தத்தை தவறாமல் கடைசி வரையில் விடாப்பிடியாக பிடித்துக் கொள்வாய் என்கிறான். அப்போ திறம்பாத நெஞ்சமே, பகவத் விஷயத்திலே அசையாது நிலை நிற்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமே என்று தெரிவிக்கக்கூடியதாக. திறம்பாத அறம் பாவம் என்னிரண்டு மாவான், புண்ணிய பாபங்கள் இரண்டும் அவனிட்ட வழக்கு என்பது ஒருபோதும் தப்பாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. புண்ணியா புண்ணியவீஸ்வர பிரீதி கோபோ, புண்ணியம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? எம்பெருமானுடைய உகப்பு, ஈஸ்வரனுடைய உகப்பா இருக்கக்கூடியது. பாபம்னு சொல்லக்கூடியது அவனுக்கு அந்த ஈஸ்வரனுடைய கோபம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள் பார்க்கிறோம். இந்த புண்ணியம் பாபம்னு சொல்லக்கூடியது அவனுடைய நிகிரக அனுகிரகங்களாய் இருக்க அவனிட்ட வழக்குன்னு சொல்லணுமான்னு ஒரு கருத்து இந்த இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. அறம் பாவம் என்னிரண்டு மாவான், புண்ணிய பாப கர்மங்கள் என்றும் அப்படியே அந்த புண்ணிய பாப கர்மங்களாலே ஏற்படக்கூடிய நிகிரக அனுகிரகங்கள் என்னும், பாவனம் பிறரை பரிசுத்தப்படுத்துவது என்னும், அபாவனம் பிறரை தோஷமடைவிப்பது என்னும் பொருள் கொள்ளலாம். எல்லாம் அவனிட்ட வழக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். மேலே 97வது வாசல். பிடிசேறு களிரளித்த பேராளாம் உந்தன் அடிசேர்ந் அருள் பெத்தாள் அன்னேஹே, புடிசேர் அனல் கங்கை ஏத்தான் அவிர் சடைமேல் பாய்ந்த புனர்கங்கை என்னும் பேர் பொன். இந்த இடத்துல அத்தியாபக பாடத்திலே பெயர் பொன் அப்படின்னு சேவிக்கிறார். அதுல தலை தட்டுதல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் மோன இன்பம் குறைகிறது, அதனால பேர் பொண்ணுதான் சேவிக்கணும்னு காஞ்சி சுவாமியோட நிர்வாகம். ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்க வந்த கருத்து என்னன்னா, கீழ்பாசுரத்தை அறம்பாவம் என்னிரண்டு மாவான், அறமும் அவனேன்னு சொல்லித்து, பாவன பொருளும் அவனேன்னு சொல்லுகிறீர்கள். அப்ப அவனேன்னு சொல்லக்கூடிய காலத்தை அந்த ஏகாரத்தாலே அவன் ஒருவனேன்னு ஒரு அர்த்தம் அந்த இடத்துல சித்திக்கிறதே. ஆனால் உலகத்திலே பார்க்கக்கூடிய காட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கங்கை முதலான சில புண்ணிய நதிகள்லாம் இருக்கு, அவர்களெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? பாவனம் பொருந்தியதாய், தூய்மைப்படுத்தக்கூடியதாய் என்று சொல்லுவது, எல்லாரையும் தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ அந்த கங்கையெல்லாம் பாவனம் பொருந்தியதா இருக்குதுன்னு சொன்னோமே, ஆனால் எம்பெருமான் ஒருவனே பாவனம் பொருந்தியவன் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வாதம் அந்த இடத்துல விளைகிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கங்கை போன்ற அந்த புண்ணிய நதிகளுடைய பாவனத்தன்மை எப்படிப்பட்டது, எப்படி ஏற்படுறது அப்படின்னா, எம்பெருமானுடைய ஒரு சம்பந்தம் பெற்றிருப்பதனாலேயே தான் அது ஏற்படுகிறதுன்னு காட்டுகிறான். குரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்தை ஒரு ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார். குணாயத்தம் லோகே குணுஷி மதம் மங்களபதம் விபர்யஸ்தம் அத்திக்ஷிதிதரபதே தத்வை புனஹ குணா சத்யக்ஞான பிரபுதயவு தத்வத்கததயா சுபீபூயம் யாதா இதி நிர்ணயிஷ்ம ஸ்ருதி வசாத். உலகத்திலே நம்ம சில அதிகாரிகளை பார்க்கிறோம், அதர் நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கிறார், நல்ல செயல்களே செய்யக்கூடியவர். அப்புறம் என்ன சொல்றோம்? நல்ல குணங்கள் பொருந்தியவராயிருந்தா அவர் நல்லவர்னு சொல்றோம். வேறொருவர் இருக்கிறார், அவர் செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செய்யறார். அப்புறம் மற்றவர் என்ன சொல்றார்? அவர் நல்லவர் அல்லாதவர், அவர் இதுல நல்ல குணங்கள் இல்லைன்னு தெரிவிக்கிறோம், தீயவர்னு தெரிவிக்கிறோம். இப்போ எப்படி இது நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு கேட்டால், அவர்கள் எந்த குணங்களை கை கொண்டிருக்கிறார்களோ அந்த குணத்தை கொண்டு அவனை நல்லவன் தீயவன் சொல்றோம். இத லோகத்துல இருக்கக்கூடிய நம்ம போல இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு சொன்னமே ஆனால் பொருந்தும். எம்பெருமான் விஷயத்திலே இது பொருந்தாதுன்னு தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான். எப்படி பொருந்தாதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் என்ன சொல்றோம்? சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததின்னு ஆளவந்தான் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டா இருக்கான்? சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் குணக்கடலாய் இருக்கிறான் எம்பெருமான்னு தெரிவிக்கக்கூடிய காலத்திலே இந்த குணங்களாலே எம்பெருமானுக்கு பெருமையான்னு கேட்டா இல்லை இல்லை. குணங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட மங்களம்னு சொல்லக்கூடிய குணங்களுக்கு ஒரு பெருமை எதனால ஏற்படுறதுன்னா, எம்பெருமானை ஆசிரித்து இருப்பதனாலே அந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமையாலே அந்த குணங்கள் எல்லாம் நற்குணங்கள்னு போற்றப்படக்கூடியதா இருக்கு. அதே ரீதியில் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் ஒருவனே பாவனத்துவம் மிக்கவன் அப்படின்னு தெரிவித்தார். கீழே கங்கை போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் பலருடைய பாவங்களை எல்லாம் போர்க்கக்கூடியதனால பாவனத்துவம் நிறைந்ததுன்னு சொல்லுகிறார்களே. அந்த பாவனத்துவம் எப்படி கிடைத்ததுன்னா எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே கிடைத்தது. எங்கனும் வரதராஜஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் எம்பெருமானை ஆசிரியத்ததுனாலே இந்த குணங்களுக்கெல்லாம் நற்குணங்கள் மங்களங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்ல, அதே போல இவ்விடத்துல ஏற்பட்டதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்.
மேலும் பெரியவாச்சான் பிள்ளை அறம்பாவம் என்றிரண்டு மாவான்னு முன்னாடி இதுக்கு முன்பாசுரத்துல தெரிவித்தார்களோ அதுக்கு வியாக்கியானம் இந்த பாசுரம்னு பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டக்கூடியதா இருக்கிறது இந்த பாசுரம். பிடிசேர் களிரளித்த பேரானா, ஒரு பெண் யானையானது ஒரு ஆண் யானையானது பெண் யானையோடு சேர்ந்திருப்பதையே இயல்பாக கொண்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆண் யானையை ரட்சித்தமையை சொல்லக்கூடியது இந்த பாசனம்னு காட்டுகிறார்கள். வேதாந்தங்களிலே காட்டக்கூடியதா இருக்கு. சாந்தோ தாந்த உபரத ஸ்திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யத்துன்னு காட்டக்கூடியது பிருகதாரண்ய உபனிஷத்து. இந்த உபனிஷத் வாக்கியத்தாலே காட்ட வந்த அர்த்தம் எப்படிப்பட்டதா இருக்கு கேட்டான். ஒரு அதிகாரியானவன் எப்படி இருக்கணும், ஒரு சேதனானவன் எப்படி இருக்கணும்னா உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய இந்திரியங்களை அடக்கினவனாக இருக்க வேண்டும், காமிய கர்மங்களிலே ஆசையத்தவனாய் இருக்க வேணும், பொறுமையுடன் கூடியவனாய் இருக்க வேணும், கலங்காத மனத்தை உடையவனாய் இருந்து கொண்டு என்ன பண்ணோம், தன் ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இந்த பகவானை பரமாத்மாவை காண வேணும், காணக்கடவன். அப்படிப்பட்டவன் இந்திர நிகிரகம் பண்ணவன், காமிய கர்மாக்களிலே இச்சை இல்லாதவன், பொறுமையோடு கூடி இருக்கக்கூடியவன், சஞ்சலமற்ற மனத்தை உடையவனாய் இருக்கக்கூடியவன். எப்படிப்பட்டவன் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானை காணக்கடவன் இந்த வேதாந்த வாக்கியம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அவன் மோட்சம் அடைய வேணும்னு விரும்பக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்னா இந்திரியங்களை அடக்கி இருக்கணும், இந்திரிய நிகிரகம் பண்ணவனாய் இருக்க வேணும்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கஜேந்திர ஆழ்வான சொல்லக்கூடிய காலத்துல எப்படி தெரிவிக்கிறான், பிடிசேர் களிரளித்த பேரானா, பிடிசேர் களிராய் இருக்கிறான். எப்படிப்பட்டது, தன்னுடைய பெண்யானையோட கூடியிருப்பவனாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியது. சாஸ்திரங்களானது மோட்சமடைய காரணம்னு சொல்லி நற்குடி பிறப்பு, நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இது மூன்றும் இருந்தால் அவனுக்கு மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரங்களில் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், கஜேந்திரன் பிடிசேர் களிர்னா கஜேந்திர ஆழ்வான் தான் இந்த இடத்துல விவக்ஷித்தான். இப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், தன் நன்மையை குறித்து அறிவற்ற ஒரு யானையாய் இருக்கிறான். அதிலும் எப்படிப்பட்டான், பிடிசேர் களிர்னு சொல்லக்கூடியதாய் நல்ல ஒழுக்கம் அற்றவனாய் இருக்கிறான். இப்படி இருந்தால் கூட என்ன பண்றான், எம்பெருமான் இவனை ரட்சித்தான்னு சொல்லி கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம். பிடிசேர் களிர் அளித்த பேராடா, விஷயாந்தரங்களிலே மண்டித்திரிவனாய் இருக்கக்கூடிய கஜேந்திரனை அவனுடைய ஜென்ம ஞான விருத்தங்களினுடைய தாழ்வையெல்லாம் பார்க்காமல் ரட்சித்த பெருமை உடையவனே தெரிவிக்கிறான். இப்ப ஜென்மம் எம்பெருமான் அந்த கஜேந்திரனை ரட்சித்தானே, எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், தனக்கு நன்மையை நினைக்கக்கூடிய ஜென்மத்திலே அவன் யானையாக பிறந்தான். அதனால் தனக்கு எது நன்மைன்னு அறியாதவனாய் இருக்கிறான். ஞானம் உண்டானா அதுக்கு தக்க ஞானமும் இல்லை. ஒருத்தங்கள் நடத்தை எப்படி இருக்கான்னா பிடிசேர் களிலடித்த பேரான விஷயாந்தரங்களில் மண்டி கிடக்கவனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை எம்பெருமான் ரட்சித்தானேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். பேரானா, பிடிசேர் களித்தை வேற யாரால ரட்சிக்க முடியும், எம்பெருமான் ஒத்தன் காப்பாத்தினாதான் உண்டே தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த பிடிசேர் களிலுன்னு சொல்லக்கூடியது ஞானத்தினாலேயும் ஜன்மத்தினாலேயும் நடத்தைகளாலோ எந்த விதமான ஒரு பெருமையும் மற்றவனாய் இருக்கக்கூடியவனை எம்பெருமான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவன் சாஸ்திர வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறது, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்யான்னு சொல்லும்படியாய் ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் அவன் தெரிவிக்கக்கூடிய அந்த ஆச்சாரங்களை பற்றாதவர்களையும் ஆக்ஞா துரோகி ஆக்ஞா சேதி மமத்ரோகின்னு சொல்லும்படியாய் அவர்களெல்லாம் ஷிபாமின்னு நரகத்திலே தள்ளுவேன் எம்பெருமான் சொல்லக்கூடியது கிடையாது. அப்போ சாஸ்திர வச்சனங்களை பத்தி என்ன ஆறுது, எம்பெருமான் என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன பலன்னு தானே சாஸ்திரங்களை தெரிவித்திருக்கிறானே. அப்போ அந்த சாஸ்திர வச்சனங்களாம் என்னாவதுன்னு சொல்லக்கூடியதா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. அளித்த பேராடா, சாஸ்திர வச்சனங்கள்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு சாதனத்தை பத்தி அதனாலே ஒரு பேரு பெற வேணும்னு நினைப்பவருக்கு அவசியமானவை. எம்பெருமானை ஒழிந்த உபாயங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கள் போன்ற உபாயாந்தரங்கள்லாம் இருக்கு. அது சாஸ்திரங்கள்ல தெரிவிக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த சாஸ்திரங்களை கொண்டு அப்படிப்பட்ட உபாயாந்தரங்களை கொண்டு எம்பெருமானை அடைய வேணும் என்று நினைப்பவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த சாஸ்திரத்தினுடைய வச்சனங்கள் எல்லாம் பற்றாசாக ஆலம்பரமாக இருக்கிறதுன்னு காட்டுகிறோம். ஆனால் கஜேந்திர ஆழ்வானுடைய வித்தாந்தத்தை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே கஜேந்திர ஆழ்வான் என்ன பண்றான், பல தேவ வருஷ காலம் அந்த முதலையோட போராடுகிறான். கஜ ஆகர்ஷத்தி தீரே என்று சொல்லும்படியாய் அந்த கஜமானது அந்த முதலையை மேலே இழுக்கிறது, கரைக்கு இழுக்கிறது.
மகர ஆகர்ஷதி ஜலேன்னு சொல்லும்படியா அந்த முதலையானது அந்த அந்த யானையை தண்ணிக்குள்ள இழுக்கிறது. இப்படி பல தேவ வருஷங்கள், பல ஆயிரக்கணக்கான தேவ வருஷங்கள் ரெண்டுத்துக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆனால் என்ன ஆகுது, கடைசியில கஜேந்திரன் ஓய்ந்து போனான். இனிமேல் நம்மாலே காப்பாத்தி கொள்ள முடியாதுன்னு ஓய்ந்து போனான். அப்ப என்ன நினைக்கிறான், பெருமான் தான் நம்மளை காப்பாற்ற வேணும், அவரே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்க வேணும்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்றான், நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய். தன் முயற்சியிலிருந்து கை வாங்கினான். எம்பெருமானே உபாயமாக கூப்பிட்டான். அதனால என்ன பண்றது, எம்பெருமான் தலைகொலைய ஓடி கஜேந்திரனை காப்பாத்தினான்னு சொல்லப்படுது. முந்தன் அடிசேர்ந்தருள் பெத்தான் அன்னே. அப்போ அப்படிப்பட்டவன் எம்பெருமானையே உபாயமாக நினைக்கக்கூடியவனுக்கு சாஸ்திர வச்சனங்கள்லாம் என்ன விதமான உதவி பண்ணும்னா அதனால எந்த உதவியும் கிடையாது. எம்பெருமானே உபாயமாக நின்று உதவி செய்ய போகிறான். அப்போ உபாயமாக பத்தினவருக்கு இல்லாத ஜன்மமும் ஞான விருத்தாந்தங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான உபாயமாக ஒருத்தன் பத்தினானால் அவனுக்கு புதுசா ஒரு தகுதி அவன் ஏற்படுத்திக்க விடவில்லை, இருக்கக்கூடிய தகுதிகளை அழித்துக் கொள்ள வேண்டியதும் இல்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது, காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட சாஸ்திரார்த்தத்தை இந்த வாசனத்தின் மூலம் காட்டுகிறார். அப்போ விஷயாந்தரங்களில் ஈடுபாடுடைய பாபத்தை உடைய இவனையும் ரட்சித்தான் எம்பெருமான். அப்போ பாபம் இவனிட்ட வழக்காய் இருக்கிறது. அறம்பாவம் என்னிரண்டு மாவான்னு சொல்லக்கூடிய காலத்திலே புண்ணியமும் பாபமும் இவனிட்ட வழக்காய் இருக்கிறது. இப்போ கஜேந்திராழ்வான் இப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், பாபத்தை ஈடுபாடு உடையவனாய் இருக்கிறான், அவனை ரட்சித்தான். அப்போ பாபம் இவனிட்ட வழக்காய் இருக்கிறது. உந்தன் அடிசேர்ந்த அருள் பெத்தான் அன்னே திரவீபூதஸ்ததா தர்மஹான்னு ஈஸ்வர சம்ஹேதம் தெரிவிக்கிறது. எம்பெருமானவன் என்ன பண்றான், ஒரு காலத்திலே திருவிக்கிரம அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை எல்லாம் அளக்கிறான். மகாபலித்தரத்திலே போய் மூவடிமண் யாச்சகம் பெற்றான். திருவிக்கிரமாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் அளக்கக்கூடிய காலத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவடியானது சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய நோக்கத்துக்கு போச்சு. அப்போ பிரம்மா என்ன நினைக்கிறான், எம்பெருமான் திருவடிகளை நல்ல சுத்தமான ஒரு தீர்த்தத்தை கொண்டு அவன் திருவடியை விளக்க வேணும், ஸ்ரீபாதத்திலே கழுவ வேணும்னு நினைக்கிறான். குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து. அப்படி திருவுலக அந்த திருவடியை இந்த குண்டிகை நீராலே ஒரு கமண்டலூர்ல இருக்கக்கூடிய நீராலே அதை கழுவ வேணும்னு நினைக்கிறான். அப்போ நினைக்கக்கூடிய காலத்துல என்ன ஆச்சு, தண்ணீர் வேணுமே. அதுக்கு தர்மமே என்ன, அவனுடைய கமண்டலு ஜலத்திலே ஒரு கங்கா ஜலமாயிடுத்து. தர்மமே வடிவெடுத்தது. தர்மமே என்னாச்சு, ஒரு கங்கா ஜலமாக அந்த கமண்டலத்துல சேர்ந்தது. இப்படி புண்ணியஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய கங்கையும் உன் திருவடியிலே சேர்ந்த பிறகே அதுக்கு அனைவரையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை பெருமை உடையதாயிற்று. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புண்ணியமும் இவனிட்ட வழக்கு. கீழே என்ன சொன்னோம், பாபம் இவனிட்ட வழக்கு. கஜேந்திரனை காப்பாற்றக்கூடிய காலத்திலே என்ன பண்ணான், பல பாவங்கள் இருந்தாலும் அந்த எம்பெருமான் தளத்திலே அவன் அடைந்தான், திருவடியை அடைந்தான். அதனாலே அவனை காப்பாற்றினான். பாபம் அவனிட்ட வழக்கா இருக்கிறது. இப்போ கங்கையானவள் அவனிடத்திலே எம்பெருமான் தளத்திலே ஆசிரியித்து அவனுடைய திருவடியை ஸ்பர்ஷம் பெற்றதுனால என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு பாவனத்துவம் ஏற்பட்டது. அப்போ புண்ணியமும் இவனிட்ட வழக்காய் இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. என்ன சொன்னார், அறம்பாவம் என்னிரண்டு மாவான்னு கீழ்பாசனத்தில் சொன்னானே, அப்படி அருளி செய்ததுக்கு வியாக்கியானமாய் இருக்கக்கூடியது இந்த பாசனம். உந்தன் அடி சேர்ந்து அருள் பெத்தாளன்னே. இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, பெரும்பாவம் செய்தவர்களையும் பரிசுத்தராக்க வல்லராப்படி இயற்கையிலே சுத்தி படைத்தாய் இருக்கக்கூடியது உன்னுடைய திருவடிகள். அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை சேர்ந்ததுனாலதான் கங்கையானவள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய பெருமையை பெற்றவளாய் இருக்கிறான்னு காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமை எதனால வந்ததுன்னா எம்பெருமானுடைய அருளாலே வந்தது. அதனால இதை அருள் பொடிசேர் அனர்கங்கையே தான் அவிர் சடைமேல் பாய்ந்த. இந்த அருளை எங்கே கண்டோம்னா ருத்ரனுடைய விருத்தாந்தத்திலே கண்டோம்னு தெரிவிக்கிறார். பொடிசேர் அனல் கங்கையே தான் அவிர் சடைமேல். பொடிசேர்னா நல்ல பஸ்மதாரணம் பண்ணவனா இருக்கணும். அனர்க்க அங்கையே தான் அக்னியை தாங்கிறதுக்காக தன் அழகிய கையை ஏந்தியவனாய் இருந்தான். அது மட்டும் இல்ல, அவிர் சடைமேல் பாய்ந்த. சடையை தரிச்சுட்டான். அந்த ருத்ரனானவன் சடையை தரித்திருக்கான். அந்த சடையை தரிக்கிறது எதை காட்டக்கூடியதா இருக்குன்னா, தபஸ் பண்ணி தன் பாவத்தை போக்குவதற்காக இருக்கிறான்னு அந்த விஷயத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. இவத்தாலெல்லாம் பாபம் போயிடுதா அப்படின்னு கேட்டால் போகவில்லை. அப்ப
அப்போ ருத்ரனுடைய பாபம் எப்படி போயிடுச்சுன்னா, பாவனார்த்தம் ஜடா மத்தியே ததார சிரசாஹரஹா. அந்த சிவனானவன் தன்னுடைய பரிசுத்திக்காக என்ன பண்றான், தன் ஜடை நடுவே அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாயிருக்கூடிய கங்கை நீரை தரித்தான்னு சொல்றான். ஈஸ்வர சம்ஹிதம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ ஸ்ரீபாத தீர்த்தத்தை தரித்ததனாலே அந்த சிவனுடைய பாபம் போயிட்டுன்னு காட்டு. கொடிசேர் அனல் கங்கையே தான் அவிருசடை மேல் பாய்ந்த புனர்கங்கை. தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த கங்கைக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தம் இயற்கையிலே அமைந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்போ எப்படி அமைந்தனா, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத சம்பந்தத்தாலே இந்த பெருமை அவனை அடைந்தான். சடைமேல் பாய்ந்த புனர்கங்கை என்னும் பேர் பொன் உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாள் அன்னி அப்படின்னு அன்வயம் பண்ணு காட்டுற. சங்கரன் சடையினில் பாய்ந்த நீரை உடைய கங்கையானவள், கங்கையின் பெயருடைய ஒரு ஸ்திரீயானவள் எப்படிப்பட்டதா இருக்கா, பரம பாவனமான உன்னுடைய திருவடியிலே சேர்ந்ததாலே அது என்னோடது, அதனுடைய அந்த பொடி சேர்ந்தும் அனற்கங்கை ஏத்தும் சடை தரித்தும் தீராத மகாபாபங்களை செய்திருந்தான். அந்த ருத்ரனுடைய பாபங்களே போக்க வல்ல பெருமையை பெற்றாள் காட்டக்கூடியதாக இருக்கிறது தெரிவிக்கிறார்கள். இல்லை 98வது வாசனம். ஒந்திகழுமேனி புரிசடையம் புண்ணியனும் நின் உலகம் தாய நெடுமாலும் என்னும் இருவரங்கத்தால் திரிவரையிலும் ஒருவன் ஒருவனங்கத்தென்னும் உளன். ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு நிகரானவன் ஒருவனும் அன்னு கிடையாதும் தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய திருவடியிலே பிறந்த கங்கையை தன் சிரசின் மேலே தரித்தான், அதனாலே பரிசுத்தனானான் ருத்ரன்னு கீழே பார்த்தோம். ஆனால் ருத்ரனுக்கு ஒரு குறை சொல்லலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்புறான். என்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், ஜெகத் சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த அழித்தல் தொழிலாகிய ஒரு பெரிய காரியத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறான். ஈஸ்வரன் ரொம்ப பிரசித்தி பெற்றவனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, தன் பக்தர்கள் பலருக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு வாகனம் இருக்கு, அவனுக்குன்னு சிவ கணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை உடையவனாய் இருக்கிறான் அவன். அவனுடைய இந்த பெருமைகள் எல்லாம் அப்ப பொய்யானவையா, இவ்வளவு பெருமை பெற்றவனாய்க்கா அதெல்லாம் பொய்யானவையான்னு சிலர் கேட்கிறார்கள். அப்போ ஆழ்வார் தெரிவிக்கிறார், அவனுடைய பெரிய பெருமையெல்லாம் நான் பொய்ன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட அவனான அந்த ருத்ரனானவன் பரமபுருஷனுக்கு சரீரமாய் இருக்கிறதாலே இதெல்லாம் வந்ததை ஒழிய சுயமாக இயற்கையாக ஸ்வதகா ஏற்பட்ட பெருமை அன்னு இதுன்னு காட்டக்கூடியதா இருக்குது. பொந்திகழுமே நீ, ருத்ரனுடைய திருமேனி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் பொன்னை போலே சிவந்து விளங்குகிறது. அப்ப இவனுடைய மேனியை பார்த்தாலே என்ன நமக்கு தெரியறது, சிவந்து விளங்குனாலே இவன் சர்வேஸ்வரன் அல்லன்னு தெரியக்கூடியதாக. நீலதோயத மத்தியஸ்தா, தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது, வேதங்கள் தெரிவிக்கிறது, நீலமேக திருமேனியை உடையவனையே பரம்பொருள்னு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமா, புரிசடை, ருத்ரனான் எப்படிப்பட்டவன் இருக்கிறான், பின்னிய சடைமுடியை உடையவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட சடைமுடியை யார் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், யாரோ ஒருத்தனை குறித்து ஏதோ தபஸ் பண்ணக்கூடியவன் தான் இப்படி சடைமுடியை புனைந்தவனாய் இருப்பான். அப்ப இவன் யாரையோ ஒருத்தனை குறித்து தவம் புரிகிறான்றது இந்த தோற்றத்தாலே நமக்கு அறியக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப இவனே யாரையோ ஒருத்தனை குறித்து தபம் புரியவனா யோகம் புரியவனா இருக்கிறான்னா இவன் எப்படி பரம்பொருளாக இருக்க முடியும்? அப்போ தாழ் சடையானுக்கும் மீன்முடியானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தன்னுடைய தோத்தனை. தாழ் சடையான தவம் புரியக்கூடியவனா இருக்கிறான். மீன்முடியான் அப்படின்னு சொன்னால் நல்ல திருஅபிஷேகம் பொருந்தியவனா இருக்கிறான். அவன் தான் சார்வபௌமன், எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றக்கூடியவனான் பரம்பொருளாய் இருக்கக்கூடியவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. பொந்திகழுமேனி புரிசடை புண்ணியனும், இப்படி சடை கட்டி அனுஷ்டித்து அழகிய புண்ணியத்தை சம்பாதித்தவனாய் இருக்கிறான். ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடியவன், ஒரு தபஸ் பண்ணி ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் இருக்க முடியாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி, எம்பெருமான் தன் கீதையில சொல்றான், என்னை எந்த புண்ணிய பாப கர்மாக்களும் என்னை தொடமாட்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப பரம்பொருளா இருக்கக்கூடியவன் அவனு எப்படிப்பட்டவன், அவனு புண்ணிய பாப கர்மங்கள் அவனை தீண்டாதவையா இருக்கிறது. பொன்திகழுமேனி புரிசடையாம் புண்ணியனும், அழகிய புண்ணியத்தை அனுஷ்டித்தவனாய் இருக்கிறான் இவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. ருத்ரன் காட்டக்கூடியதா இருக்கிறது. நின்னுலகம் தாய நெடுமாலும், ருத்ரன் முதலாக இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள் தலையிலும்
அவர்களை அந்த தேவதைகளை வணங்கக்கூடியவர்கள் தலையிலும் என்ன பண்ணான் எம்பெருமான் ஒருபடியாக திருவடியை வைத்து நின்றான். உலகளந்த காலத்துல என்ன பண்ற எம்பெருமானானவர் எல்லா தேவதைகள் தலையிலும் கால வச்சான், தன்னுடைய திருவடியை வைத்தான். அந்த தேவதைகளை வணங்கக்கூடிய அந்த பக்தர்கள் தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்தான்னு சொல்லக்கூடியார். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன, உலகளந்த எம்பெருமானுடைய மிகப்பெரிய திருவடி அன்னோ இதுன்னு காட்டக்கூடாது. நெடுமாலும் நின்னுலகம் தாய நெடுமாலும் திருவடியில ஒருத்தன் துகை உண்றான். ஒருத்தன் திருவடியை தூக்கி தான் ஒருத்தன் சிரசு மேல வைக்கிறான்னா அப்போ திருவடியில துகையுண்டவன் பரம்பொருளா திருவடியாலே துகைத்தவன் பரம்பொருளான்னு கேட்டால் யாரு சொல்ல முடியும்? அது எம்பெருமான் திருவடியில துகையுண்டவன் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடாது. நின் உலகம் தாய நெடுமாலும் எப்படிப்பட்டவனாயிருக்கான் எம்பெருமான்? அந்த திருவிக்கிரம அவதாரம் எடுக்கக்கூடிய காலத்தில் நமுச்சி முதலான எவராலும் தடை செய்யாதபடியாக வழங்கினான். மகாபலியுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நமுச்சின்னு சொல்ல முடியாது. என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் உன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழத்திய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ அப்படின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருவள்ளுவர். மகாபலியுடைய யஜ்யவாடத்துக்கு போகக்கூடிய காலத்திலே எம்பெருமானானவன் மாமனனாகத்தான் செல்கிறான். ஆனால் என்ன பண்றான், அந்த தானத்தை யாச்சகம் 3 அடி மண்ணை யாச்சகம் கேட்டு பெறக்கூடிய காலத்தில் திருவிக்கிரமாக வளர்க்கிறான். பெரிய ஒன்மிதியில் புனபெருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டமீது போகின்னு சொல்லும்படியாய் பெருசா வளர்ந்து போயிட்டே இருக்கான். அப்போ நமுச்சின்றவன் மகாபலியுடைய பிள்ளையானவன் இது என்ன மாயம் பண்ற நீ, என் அப்பனுக்கு ஒரு இதுவும் இந்த மாதிரியான இதெல்லாம் தெரியாது. முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் நீ எவ்வளவு குள்ளனா அதே வண்ணமே கொண்டு அளவாயின்னு எம்பெருமானுடைய சண்டை போட்ட காலத்திலே அவனை தடை செய்ய முடியாமல் அவனை வானில் சுழத்தினான் எம்பெருமான் காட்டக்கூடியதாய் இருக்கிறது. நின் உலகம் தாய நெடுமாலும் உலகனைத்தியம் அனாயாசமாக தாவி அளந்து கொண்டான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. எப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அணைப்பது போலே இந்த செயலை செய்தான் சொல்லக்கூடியது. இச்செயலை செய்தது எதுகால சேதனர்கள் இவனுக்கு இருக்கக்கூடிய பேர் அன்பாலேயே இந்த காரியத்தை செய்தான்னு சொல்லக்கூடியது. என்னும் இருவரங்கத்தால் திரிவரேலும் அரங்கம்னு சொன்னா எப்படின்னா நாமம் ரூபம் லோகம் பரிகரம் என்று 2 பேருக்கும் இருவிதமான ரூபம் நாமம் இருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தனுக்கு எம்பெருமானுக்கும் ஒரு நாமம் இருக்கு, ருத்ரனுக்கும் ஒரு நாமம் இருக்கு. 2 பேருக்கும் ஒரு ரூபங்கள் இருக்கு, 2 பேருக்கும் வாகனங்கள் இருக்கு, 2 பேருக்கும் லோகங்கள் இருக்கு, 2 பேருக்கும் பரிகரங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். ஒருவன் நாராயணன்னு பேர் பூண்டிருந்தான், ஒருத்தன் அரன்னு பேர் பூண்டிருக்கிறான். ஒருத்தன் கொண்டல் வண்ணனாய் திகழ்கிறான், மற்றொருவன் எப்படிப்பட்டான் பொன் திகழும் மேனியனாய் விளங்குகிறான். ஒருவன் வேதாத்மாவாக கருடனை வாகனமாக கொண்டு சஞ்சரிக்கிறான், மற்றொருவன் எருதின் மேலே திரியக்கூடியவனாய் இருக்கிறான். ஒருவன் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவனாய் இருக்கான், மற்றொருவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் கைலாசவாசியாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கான். ஒருவன் ரட்சணத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான், மற்றொருவன் சம்ஹாரத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். ஒருத்தன் நித்திய சூரியனோட கணங்களாலே சூழப்பட்டிருக்கிறான், மற்றொருவன் பூத பிரேத பிசாச கணங்களாலே சூழப்பட்டிருக்கிறான்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கும் நாமத்தாலும் ரூபத்தாலும் லோகத்தாலும் பரிகராதிகளாலும் வித்தியாசங்கள் உண்டு காட்டக்கூடியதா இருக்குது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அறிவெளிகள் என்ன சொல்றது, 2 பேரும் சமமானவர்கள் தானோன்னு ஒரு ஐயம் தோத்துகிறது, ஒரு சந்தேகம் இருக்குது. என்னும் இருவரங்கத்தால் திருவரேலும் இப்ப ஐயம் விளையும்படி 2 பேருமே என்னுமே விளங்கினார்கள் ஆகினும் எப்படிப்பட்டது ருத்ர பதவியை சொல்லக்கூடியது பிரவாகதோ நித்தியம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. ஒருவனங்கத்தெண்ணுமுளன் பொன்திகழும் மேனி புரிசடையம் புண்ணியம் நென்னுலகம் தாய நெடுமாலின் சரீரமாயிருந்து கொண்டு என்னுமே சத்தை பெறக்கூடியவன் அந்த சிவன் ருத்தன் சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். 99வது பாசுரம். உளம் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனின் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானம் உள்ளத்தின் உள்ளான் என்னோ. உலகத்திலே ருத்ரன் முதலான தேவர்கள் எல்லாம் ஞானம் சக்தி முதலானவற்றிலே பெரியவர்களாய் விளங்குகிறார்கள். ஆனா கூட அவர்கள் நெஞ்சார ஒரு கருத்து, அவர்களுக்கு திருவுள்ள கருத்து ஒண்ணு உண்டு, தாங்கள் எல்லாம் ஜீவர்கள் தான்,
பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று அவர்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் என்ன பண்றார்கள்? தங்களை ஈஸ்வரர்களாகவே, தங்களை ஒரு பரம்பொருளாகவே மயங்கி போகிறார்கள். தாங்கள் மயங்கி போறது மட்டும் இல்லை, தங்களுக்கு அடியவர்களாய் இருக்கக்கூடியவர்களை பிறரையும் மயக்குகிறார்கள் சொல்லக்கூடியது. இப்போ இதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு ஒரு பயம் ஏற்படுறது. ஈஸ்வரன் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம், இந்த தேவதைகள் எல்லாம் நாமே ஈஸ்வரன் மயங்கி போகிறார்களே, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கும் ஏற்படுமோன்னு ஆழ்வாருக்கு ஒரு பயம் ஏற்படுறதாம். அந்த பயம் ஏற்பட்ட அதே காலத்துல, அந்த இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்ட அதே காலத்திலே ஒரு சமாதானமும் அவருக்கு ஏற்படுகிறது. இவர்கள் எல்லாம், இந்த ருத்ராதி தேவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? தன்னுடைய முயற்சியாலே அவனை கண்டவர்கள், அவனை சாட்சாத்கரித்தவர்கள். அவர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் தோற்றுவதற்கு இடம் உண்டு. ஆனால் ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய மயர்வர மதிநலம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாலே ஒரு விசேஷ ஞானம் பெற்றவராய் இருக்கக்கூடியவர்கள். அதனால என்ன சொல்றது, எம்பெருமானுடைய விலக்காமையை, அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை விலக்காமையே பற்றாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவன் தானே முயன்று இவர்களை பெற்றவனாய் இருக்கக்கூடியவன், இவர்களை பெற்றவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான். அது மட்டுமல்ல, இவர்களே ஒரு காலத்திலே, இந்த ஆழ்வார்களே ஒரு காலத்திலே தன் கழுத்திலே கயிறை இட்டு கொண்டாலும் அப்படிப்பட்ட அந்த கயிற்றை அரித்து காப்பாற்றக்கூடியவன் அவனாய் இருக்கிறான். அதை அறிந்து கொள் நெஞ்சேன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த பாசனம். பொய்கை ஆழ்வார் கீழே பல பாசனங்களாலே பகவத் ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் பிறருக்கு உபதேசம் செய்தவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் ஈஸ்வரனுடைய சத்பாவத்தை தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுகிறார். சத்பாவம்னா எம்பெருமானுடைய இருப்பை சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். ஆனால் இப்படி ஈஸ்வர சத்பாவத்தை இப்போ சொல்றாருன்னா, ஏற்கனவே ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி எல்லாம் சொன்னவர் எம்பெருமான் இருக்கான்னு சொல்லக்கூடியதை சொல்றார் அப்படின்னா அந்த விஷயம் பொருந்தாது. ஏன்னா ஸ்வரூப ரூப குண விபூதி சொல்லக்கூடிய காலத்தில் எம்பெருமானுடைய சத்பாவம் இருக்கக்கூடிய இருப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கும். இருப்பு இல்லாதவர்கள் தன்மை இருக்குமா என்ன? அப்போ சத்பாவத்தை சொல்கிறான், இது பொருந்தாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுகிறது. அப்போ எதனால் அப்படி சொல்றாரு ஆழ்வார்? எம்பெருமானானவன் ஆழ்வார் தன்னை ரட்சிக்கிறான், அதனாலே நமக்கு ஒரு இருப்பு ஏற்படுறதுன்னு ஆழ்வார் அறிந்து கொள்கிறார். மற்றொரு விஷயம் அறிந்து கொள்கிறார், நம்முடைய ரட்சணத்திலே எம்பெருமான் ஊங்கி இருக்கிறான் இந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரிவிக்கிறார். உளங்கண்டாய் நன்னெஞ்சே, எம்பெருமான் இருக்கான்னு தெரிவிக்கிறார். எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் நம்ம ரட்சணம் பண்றான்றது ஒண்ணு. ஆனால் எம்பெருமான் தன்னை ரட்சணம் பண்ணக்கூடிய காலத்திலே தானே ரட்சணம் பண்றான், யாரிடத்திலே நம்மை காட்டி கொடுப்பதில்லை. வேற ஒரு தேவதையோட கொடுத்து இவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரானா அப்படின்னு சொல்வதில்லை. அது மட்டுமல்ல, நீயே உன்னுடைய பிரவர்த்திகளை பார்த்துக்கோ, நீயே உன்னை ரட்சணம் பண்ணிக்கோன்னு அந்த சேத்தனன் கிடத்தையே சொல்றானா, நம்மை நம்மிடத்திலும் காட்டி கொடுப்பதில்லை. அப்படி செய்தானே, அப்படி காட்டி கொடுத்து அழிய செய்யாமல் ரட்சிப்பதற்கு, நம்மிடத்தில் நம்மை காட்டி கொடுக்காமல், காட்டி கொடுத்து அழிந்து போய் விடாமல் நம்மை ரட்சிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சர்வேஸ்வரன் அவெல்லாம் உலகண்டா. ஏன்னா நம்மளையே நம்ம இடத்துல காட்டி கொடுக்காதவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாமே. ஆனால் என்ன அர்த்தம்னா, நமக்கு பிறராலே நமக்கு வரக்கூடிய தீங்கை காட்டிலும் நம்மாலே நமக்கு வரக்கூடிய தீங்குகள் தான் அதிகம்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. பிறரை நாம் கண்டு அஞ்சுவதை காட்டிலும் நம்மை கண்டே நாம் அஞ்ச வேண்டும்படியா இருக்க நம்முடைய நிலைமைன்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஆனாலே நம்மிடம் நம்மை காட்டி கொடுக்காமல் இருப்பதற்காகத்தான் அவனை நாம் உபாயமாக பற்ற வேண்டி இருக்கிறது. நம்மிடத்துல நம்ம நம்மாலேயே நமக்கு தீங்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நம்மிடத்தில் நம்மை காட்டி கொடுக்காமல் இருக்கிறான், அதுக்காக அவனை உபாயமாக பற்ற வேண்டி இருக்கிறது. உளங்கண்டாய் நன்னெஞ்சே, நாம் ஒரு கால் ஆத்ம நாசத்தை நமக்கு ஏற்படுத்திக்க முற்பட்டால் என்ன பண்றான்? நம்மை ரட்சித்து என்ன பண்றான்? சத்தை பெற செய்கிறான். அவனை நீ சத்தை பெற செய்கிறான் சொல்லக்கூடிய உலகண்டாய் நன் நெஞ்சே, தன் நெஞ்ச பார்த்து புகழறான். அவனே நமக்கு ரட்சகன் அப்படின்ற விஷயத்தை எனக்கு உபதேசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் நீ இருக்கிறாய. முந்துத்த நெஞ்சே, பகவத் விஷயத்திலே என்னை காட்டிலும் முற்பட்டவனாய் நீ இருக்கிறாய், அதனால நன்னெஞ்சேன்னு புகழறாய். நம்மை ரட்சித்து சத்தை பெறும் அவன் அப்படின்னு சொன்னால் அந்த நெஞ்சமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆழ்வார் சொல்றாராம்,
எம்பெருமானானவன் நம்மை ரட்சித்து அவன் சத்தை பெறுகிறான், அவன் இருப்பை பெறுகிறான் அப்படின்னு அவர் சொன்னாலே ஆனால் இது எப்படி நினைக்கும், இப்படி எப்படி நடக்கும்னு ஆக்ஷேபம் செய்யாது இருக்கிறான். அது இசைந்து உகக்கூடிய நன்மையுடைய நஞ்சுன்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனான அவன் பிறரை ரட்சித்து சத்தை பெறுவான்னு சொல்ல முடியுமா? பிறரை ரட்சிப்பதனாலதான் அவன் அவன் இருப்பு இருப்பாகிறதுன்னு சொன்னா அதை ஒத்துக்க கொள்ளக்கூடிய வார்த்தையானா இல்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் சத்தை பெறுவான் அதுதான் உண்மையான வார்த்தையா இருக்கிறது. எப்படி எதனால உடன் கண்டாய் நெஞ்சே உத்தமன் உத்தமன், அதனால அவனோடு எப்படி பிறரை ரட்சணம் செய்வதனாலே அவன் சத்பாவம் பெறுகிறான், அவன் இருப்பை பெறுகிறான் சொல்றது. அவன் புருஷோத்தமன் ஆகையாலே பிறரை ரட்சிப்பதனாலே அவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடியது, விளங்குகிறான் சொல்லக்கூடியது. சில பேருக்கு எப்படி இருக்கும், பிறரை இம்சிக்கக்கூடியதே யாத்திரையா இருக்கக்கூடிய அவன்லாம் அதமாதமன்னு தெரிவிக்கிறார்கள். சில பேர் சுயநலத்துக்காக பிறரை இம்சிப்பவனா இருக்கணும் அதமன்னு சொல்லக்கூடியவர். இன்னொருத்தன் இருக்கான் சுயநலத்தை விட்டு பிறரை ரட்சிக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய மத்தியமன்னு சொல்லக்கூடியவர். பிறரை ரட்சித்தால் வழிய உயிர் தரிக்காத உயிர் தரிக்க முடியாதுன்னு இருக்கான ஒருத்தன். பிறருக்கு நன்மையை நினைக்க பண்ணவனே இருக்க முடியும். அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா உத்தமன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ரட்சித்து தான் உடனாயிருக்கும் தன்மை, நம்ம அனுகூலராய் இருப்பது இன்னைக்கு தானோ அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. என்னும் உளன் கண்டாய் நெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய். உபனிஷத்துகள் தெரியும், அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத். எப்படிப்பட்டதா இருக்கு, பிரம்மஞானம் இல்லாமையாலே எப்படிப்பட்டவனா இருக்கான், இல்லாததோடு சேர்த்தியாக இருந்தான், இல்லாதவராய் இருந்த அன்னோடு எப்படிப்பட்டான். அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுஹு. இதனுடைய பிரம்மஞானம் இருந்தமையாலே நாம் உளராய் இருந்தோம். இப்ப எம்பெருமான் அனுகிரகம் பண்ணக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரம்மஞானமே அடியோடு இல்லாத இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தை எம்பெருமான் அனுகிரகம் புரிகிறான். பிரம்மஞானம் பெற்றவனாய் இருக்கிற ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட காலத்தை எம்பெருமான் அனுகிரகம் புரிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பிரம்மஞானம் இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி பண்றான் எம்பெருமான் அந்த வாசி வித்தியாசமர அவன் அனுகிரகம் செய்கிறான், நமக்கு அருள் புரிகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட திசையில நாம் இருந்தாலும் ரட்சிக்க உறுதி பூண்டவனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனாலே எப்படிப்பட்டவனாயிட்டான், உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்ட, அதனால உளனாய் இருப்பவனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட நீர்மை உடையவனாய் இருக்கக்கூடியவன், இப்படிப்பட்ட எளிமையாய் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், எட்டாக்கணியாய் துர்லபனாய் இருப்பானோ அப்படின்னு கேட்டால் உள்ளத்துளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன் கண்டாய், நம் நெஞ்சிலேயே இருக்கிறான், அதி சுலபனாய் இருக்கிறான், அப்படி எழுந்தள்ளி இருக்கிறான் நம் நெஞ்சத்திலே என்று சொல்ல. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான். நித்திசூரிகள்னா அவனுக்கு ரொம்ப பிரியத்தமர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அனந்தன் கருடன் அவர்களெல்லாம் விட்டு என் மனத்தினுள்ளே வந்து வாழச் செய்தாய் எம்பிரான்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி. எல்லாம் திருப்பார்கடெல்லாம் தெஜித்துட்டு என் மனக்கடலில் வந்து வாழ்கிறான் இந்த எம்பெருமான். வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராவதியும் இடவகைகள் நிகழ்ந்திட் என்பால் இடவகை கொண்டனையே. எப்படிப்பட்ட இடங்கள்லாம் அவனுக்கு பராபதம் இருக்கு, வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் இருக்கு, விபவம்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள்லாம் இருக்கு, அர்ச்சா நிலைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்து என்ன பண்றான், நம்மை பெருகைக்காக அவன் அதெல்லாம் சாதனானுஷ்டானத்தை அனுஷ்டிக்க செய்யக்கூடிய இடங்களாக வைத்திருக்கிறான். எம்பெருமான் பராபதம்னு ஒரு இடம் இருக்கு, வியூகம்னு சொல்ற திருப்பார்கடல் இருக்கு, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. இந்த இடம்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு எம்பெருமானுக்கெல்லாம் நம்மை பெறுவதற்கு ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கிறான் எம்பெருமான். அதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்கு ஒரு அதிகாரம் வேணுமே. அப்படிப்பட்ட அதிகாரணமாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ சாதனானுஷ்டானம் செய்யக்கூடிய நம்மை பெற்ற பின்பு எப்படிப்பட்டவரா இருக்கான், இளங்கோயில்களா இருக்கிறாரா. அதெல்லாம் எப்படிப்பட்ட இளங்கோயில்களா இருக்கக்கூடிய அந்த இளங்கோயில்கள் எல்லாம் கைவிடுகிறான். கைவிட்டு எப்படி விஸ்வசாய தனம் மகது நஞ்சமே நீ நகராக இருந்த என் தஞ்சனே. அந்த இளங்கோயில்கள்லாம் விடுறான். பரவபதம்ன்ற சொல்லுகிற இளங்கோயில், யூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் இளங்கோயில், அர்ச்சாவதார ஸ்தலம் இளங்கோயில்களா இருக்குது. பெருங்கோயில்களே வந்து குடிகொள்கிறான். பெருங்கோயில்னு சொல்லக்கூடியதுன்னா நம்முடைய உள்ளம், திருவுள்ளத்திலே வந்து எம்பெருமான் உகப்போடு புகுந்து நித்தியவாசம் செய்கிறான். அப்படி நித்திய சத்தை பெறுகிறான்.
இப்படி அவனுடைய இப்படி எம்பெருமானானவன் நம் உள்ளத்திலே வந்து வசிப்பதற்கு நாம் அனுஷ்டித்த சாதனம் என்ன அப்படின்னு உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டாய். தன்னை நெஞ்சிலே இசைவார்கள். இசைவித்தென்னை உன் தாடினை கீழ் இருத்தும் அம்மானே. அந்த எம்பெருமானை தன் நெஞ்சிலே இருத்துவதற்கு எம்பெருமான் வந்து உன் நெஞ்சில நான் இருக்கணும்னு கேட்டான். அதை இசைபவர்கள் அப்படிப்பட்ட உள்ளத்திலே என்ன பண்ணான், எம்பெருமான் பிடித்து தள்ளினால போக மாட்டேன்னு தெரிவிக்கிறான். பேரேன் என் நெஞ்சு தன்னில் புகுந்தான், போலாம் தள்ளினாலும் போக மாட்டேன்னு வாழுகிறான். அப்போ எப்படிப்பட்டவனாகிறான், நெஞ்சத்திலே புகாதேன்னு சில பேர் ஆணையிட்டு தடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி தடுக்காதவர்கள் யார் யார் இருக்கிறோம், அவர்கள் நெஞ்சத்தை விட்டு போகவதே அறியாம். அந்த நாள் வந்தென் நெஞ்சுடம் புகுந்தான் மத்தோரு நெஞ்சறியான். இதாலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் எம்பெருமான், ஜீவன் பக்கத்திலே ஒரு அத்வேஷமும் ஆபிமுக்கியமும் இருந்தாலே போதும் அவர்கள் நெஞ்சத்திலே வந்து குடிகொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ நம்முடைய கைமுதல்னு சொல்லக்கூடியது, நம்முடைய நன்மைன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. நம்மை பெருமைக்கு அவன் செய்யக்கூடிய முயற்சி எப்படிப்பட்டதா, பெருமுயற்சியா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதான். இப்படி பெருமுயற்சி எடுத்தாலும் இந்த பிரமாணம் என்ன, வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்னோர். அவன் சாதனத்தை நம்மை அடைவதற்காக சில உபாயங்களை சாதனங்களை அனுஷ்டிக்கிறான். அதுக்கு பிரத்யட்சமான பிரமாணம் இருக்குன்றார், கண்ணாலே பார்க்கக்கூடிய பிரமாணம் இருக்குன்றார். அது என்னதுங்க, வெள்ளத்தினுள்ளானும் திருப்பார்கடல்ல கண் வளர்ந்தவனா இருக்கிறான். வேங்கடத்து திருப்பார்கடல்ல இருக்கிறான், பரவதத்தில இருந்தமையே காட்டக்கூடியதா இருக்கிறது. வேங்கடத்து மேயான திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையிலே பொருந்தி நின்றவனாய் இருக்கக்கூடியான். இது எப்படிப்பட்டதா இருக்கு, மற்ற அர்ச்சாவதாரங்களும் நின்று இருந்தும் நடந்தும் கிடந்தும் காட்சி அளிக்கூடிய இந்த நிலைகள் அனைத்தையும் காட்டும். இப்படி படாதன எம்பெருமான் எதற்காக, உள்ளத்தின் உள்ளான் ஒரு சேத்தனுடைய நெஞ்சத்திலே நித்தியவாசம் செய்வதற்காகத்தான் காட்டுகிறான். உள்ளத்தின் இதை பெற்ற பெண்கள் எப்படி இடவகை வெளிகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. இந்த பரவியூகம் அர்ச்சம் சொல்லக்கூடிய விபவ நிலைகள் எல்லாம் உபேட்சிக்கிறான். இந்த நெஞ்சில்லையில் எனக்கு வாழ்வில்லை என்ற பெரிய உகப்போடைய வந்து இந்த நெஞ்சத்துள்ளே வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்னோர். அவன் நம்மை ரட்சிக்கு அவன் உளனாகிறான் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தன்மையை இப்படி நம்மை ரட்சிக்கிறானே, அவன் நம்மை ரட்சித்தே அவன் சத்தை பெறுகிறான் அப்படின்ற சொல்லத்தை அனுசந்திக்க வேணும் நெஞ்சேன்னு தெரிவிக்கிறான். நம்மையோ பிறரையோ நினைத்து அஞ்ச வேண்டாம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறான். மேலே 100வது பாசனம், ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுழாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவை. ஆழ்வார் இந்த கடைசி பாசுரத்தாலே ஒரு அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். எம்பெருமானானவன் இப்படி நம் மேலே விழுந்து நம்மை விரும்பி பெறுகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம போல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை பெறுவதற்கு உபாயம் என்ன என்று கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆழ்வாருடைய திருவுள்ளம் இந்த கேள்வி கேட்கிறது. அப்போ அதுக்கு பதில் சொல்வதை போல ரீதியில அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரமானது, எம்பெருமானான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், அடையத்தக்க உபேயமாய் இருக்கிறான், நம் அடையத்தக்க பலனாய் அந்த எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பலனை பெறுவதற்கு ஒரு உபாயம் வேணுமே, ஒரு வழி வேணுமே, ஒரு சாதனம் வேணுமே. அப்படிப்பட்ட சாதனமாகவும் அந்த எம்பெருமானே இருக்கிறான். அப்போ நெஞ்சத்தை குறித்து ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அந்த எம்பெருமானே உபாயமாக அவனை அடைவதற்கு அவனே வழியாகவும் இருக்கிறான், அவனை ஆழ்ந்த அவனே பலனாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த அர்த்தத்திலே நீ நல்லா உறுதியோடு இருப்பாய்னு தன் திருவுள்ளத்தை குறித்து சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த பாசுரம்னு காட்டுகிறார்கள். ஒரு எம்பெருமானை அடைவதற்கு 2 விதமான தசைகள் அல்லது வேலைகள் தெரிவிக்கப்படக்கூடியது. ஒண்ணு உபதேச வேலை அல்லது உற்பத்தி வேலைன்னு தெரிவிக்கிறார்கள். அந்த உற்பத்தி வேலைன்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படி பண்ணான், பிராபியத்தினுடைய சிறப்பை அறிந்தவன், அதாவது எம்பெருமான் அடைவதுதான் பிராபியம், அதுதான் பயன். அப்படிப்பட்ட அந்த பயனானது பரமபுருஷார்த்தம், ரொம்ப சிறந்த பயன் அதுதான். அப்படிப்பட்ட அந்த சிறந்த பயனை அறிந்தவன் தான் ஒரு காரியத்துல இறங்குவான். இந்த காரியத்தை இந்த பலனை அடைவதற்கு என்ன உபாயம்
அப்படின்னு அந்த உபாயத்திலே இழியக்கூடியவனாய் இருப்பான். அதனாலே இந்த பாசுரத்துல எப்படிப்பட்டதா இருக்கிறது பார்த்தோமே. ஆனால் ஈரடியும் காணலாம் என்னன்னு சொல்லும்படியா பலனை முதல்ல தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த பலனை முதல்ல சொல்லி அப்படிப்பட்ட அந்த பலனை அடைவதற்கான பிராபகம் அந்த உபாயமானது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா மாயவனைய மனத்து வெயின்னு அந்த உபாயத்தை பின்பு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இது எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா எம்பெருமானை அடையக்கூடிய வேலை, நம்ம சரணடையக்கூடிய வேலையிலே முதல்ல எப்படி நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வேலையில என்ன சொல்வார், இது ரொம்ப சிறந்த பலன், இந்த பலனை நீ அடைய வேணும்னு தெரிவிப்பார்கள். அப்ப பலன் மேல அவனுக்கு ஆசை வரும். அப்போ இந்த பலனை அடைவதற்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டோமானால் அவன் திருவடியே பற்றிக்கொள்னு சொல்லக்கூடியதார். அதே போல இந்த இடத்துல ரெண்டாவது தசை இருக்கு, ரெண்டாவது வேலைன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா பல வேலை, அனுஷ்டான வேலை. அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்ணலாம், எம்பெருமான நீயே நமக்கு உன்னுடைய திருவடிகளே நமக்கு உபாயமாக வேணும், நீயே வழியாக இருக்க வேணும். அப்போ அவன திருவடிய உபாயமாக அடைந்தால் பலனாக இருக்கக்கூடியதுன்னா அவன் திருவடிகளே கைங்கரியமே பலனாக இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ என் நெஞ்சே அவனை காண வேணும்னு ஆசைப்படக்கூடிய நெஞ்சமானது அவனை பெறுவதற்கு உபாயம் ஏதுன்னு அப்படின்னு கேட்டால் அவனேன்னு தெரிவிக்கிறார். ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலரு சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே. அப்ப அவனை பெறுவதற்கு அவனே உபாயம். அப்ப ஓரடியில் தாயவனை எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கான், பிரம்மலோகம் வரைக்கும் அவனுடைய திருவடிகள் சென்று மேலுலகில் எல்லாம் தாவி அளந்து கொண்டவன். திருவிக்கிரமா அவதாரம் எடுக்கக்கூடிய காலத்திலேயே எம்பெருமானுடைய திருவடியானது பிரம்மலோக பரியந்தம் சத்தியலோக பரியந்தம் போச்சு, மேலுலகத்தை எல்லாம் தாவி அளந்து கொண்டுதான் இருக்கிறது. தாயவனை எப்படிப்பட்டவனாயிருக்கான், தோஷத்தையே போக்கியமாக கொண்டு குழந்தைகளை அணைக்கக்கூடிய தாய் போலே இருக்கிறான். உலகினர் எல்லாம் தடவி கொடுக்கையாலே சௌலபியம் அவனிடத்திலே விளங்குகிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. சௌலபியம் சொல்லக்கூடிய சுலபனா இருக்கக்கூடியவன் அந்த தன்மை அவனிடத்திலே மிளர்கிறது. சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய உயர்ந்தவன் எல்லாம் தாழ்ந்தவரோடு ஒரு நீராக கலக்கும் தன்மை, பரிமாறக்கூடிய தன்மை அவனிடத்திலே விளங்குகிறது. வாத்சல்யம் உறவுடையவர்கள் திறத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களையும் நற்றமாக நன்மையாக கொள்ளக்கூடிய தன்மை அவனிடத்திலே விளங்குகிறது. அப்போ இப்படிப்பட்ட நீர்மை குணங்களும் பிரம்மருத்ராதிகள் தலையிலும் திருவடியை வைக்கையாலே அவனுடைய ஞானம் சக்தி முதலான அந்த மேன்மை குணங்களும் இந்த ஒவ்வொரு செயலிலும் தெரியக்கூடியது, காணக்கூடியதா இருக்கிறது. சர்வேஸ்வரன் உபாயமாகக்கூடிய சமயத்திலே ஆசிரியன சௌகரியத்தை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய குணங்கள் எப்படின்னா சௌசீல்யாதிகள், அந்த எளிமை குணங்கள். ஆசிரியர்களுடைய காரியத்தை செய்யக்கூடிய காலத்திலே அந்த ஞானம் சக்தி முதலான குணங்கள் இவனிடத்திலே உண்டுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. குணம் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் விரோதிகள் எல்லாம் இவனை அடையாதபடி தடுப்பார்களே, அப்படி தடை செய்தாலும் என்ன பண்ணணும், அந்த விரோதிகளை நிரசனம் செய்ய வேணும். ஓரடியில் தாயவனை கேசவனை பெருமான் கண்ணனாய் அவதாரம் பண்ணானே, அப்போ குதிரை வடிவம் கொண்டு ஒரு அசுரன் ஒத்தன் கேசின்னு சொல்லக்கூடிய அசுரன் ஆயர்களை எல்லாம் நலிந்தான். அப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் கொன்னான். அப்போ அதனால காட்டின விஷயம் என்ன, விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணான். அந்த ஆயர்களுக்கெல்லாம் விரோதியாயிருந்தவர்களை நிரசனம் ஒழித்தான்னு சொல்லக்கூடியது. அப்படியே என்ன பண்ண, நமக்கு எம்பெருமானை அடையக்கூடிய அந்த பிராபியத்துக்கு தடையா இருக்கக்கூடியவர்களை, அந்த விரோதிகளை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன், அழிக்க வல்லவன். ஓரடியில் தாயவனை, ஓரடியில் தாயவனே சொன்னது ஆசிரியன சௌகரிய ஆபாதகமான குணங்கள். அதெல்லாம் என்ன, சௌசீல்யம் சொல்லக்கூடிய எளிமை, சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை, சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய சீலகுணம், அதெல்லாம் அவன் இடத்திலே பொருந்தி இருக்கிறது. கேசவனைன்னு சொன்னதுனாலே அந்த பிராபியத்தை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் வேறொருத்தமை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி அதற்கு வேண்டிய அந்த விரோதி நிரசனம் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய அதுக்கு வேண்டிய ஞானம் சக்தி முதலியவதை எல்லாம் ஆசிரித காரிய ஆபாதகமான குணங்களை எல்லாம் கூறுவதாக இருக்கிறது காட்டணும். ரெண்டும் இருந்தாலும் எப்படிப்பட்டவா இருக்கணும், அவன் காண்பதற்கு போக்கியமா இருக்கணுமே. காணிலும் ஒரு போலார் செவிக்கினாத கீர்த்தியார், கண்ணாலே காண முடியாத அப்படி ஒரு குரூப்பியா இருப்பானோன்னு அப்படி இல்லை. கண் துழாய் மாலை சேர் காண கண் குளிரும்படியான திருத்துழாய் மாலை அணிந்திருக்கக்கூடியவனாய் அதிசுந்தரனாய் இருக்கிறான். அவன் மேல சொன்னபடி ஞானம் சக்தி சௌலபியாதி குணங்களும் இல்லாமல், இந்த குணங்கள் இல்லாமல்
விரோதிகளை வளர்ப்பவனாய் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய அழகானது விடபொண்ணாதபடி இருக்கிறது. குளிர்ந்த திருத்துழாய் மாலையினாலே அலங்கரிக்கப்பட்டதுனால எப்படி இருக்கான், ரொம்ப இனியவனாய் தோற்றுகிறான் அவன் சொல்லக்கூடாது. மாயவனையே மனத்துவை. உலகிலே ஒரு ஒரு பலனை பெறுவதற்கு உபாயங்கள் பல துணை காரணங்களை தேடி நிற்கும். ஆனால் மிகச்சிறந்த பயனாக மோட்சம் எப்படிப்பட்டதாக மிகச்சிறந்த பயனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைவது. அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தை அடைவதற்கு உபாயமாக எப்படி இருக்கிறான், யார் இருக்கான், அந்த எம்பெருமானே இருக்கிறான். எப்படிப்பட்டவனாய் காரணமாய் இருக்கிறான், அந்த உபாயமாய் இருக்கிறான், துணை காரணத்தை தேடாதவனாய் இருக்கிறான், எதிர்பாராத ஆச்சரிய பூதனாய் இருக்கிறான், காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ மாயவனை, மாயான்ற சப்தம் ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆச்சரியமாய் இருப்பவன் காட்டுகிறார்கள். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லையான்னு கேட்ட, மாயவனையே மனத்துவை, அவனுடைய மனத்தை அவனை நம் மனத்திலே உபாயமாக இருத்துவதே நாம் செய்ய வேண்டிய காரியம். அப்போ காட்டக்கூடியது விஷயம் என்ன, மாயவனையே மனத்துவை. இப்ப மனசுல வைக்கிறான்னு மாயவனையே மனத்துவைன்னு சொன்னோமே, ஆனால் இது ஒரு உபாயமாக கொள்ளாது அப்படின்னு அந்த ஏகாரம், மாயவனையே மனத்துவைன்றது ஏகாரமானது. இது ஒரு இந்த மனசுல வைக்கிறக்கூடிய ஒரு காரியமே உபாயமாக மாட்டாதோ அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. துவமேவ உபாய பூதோ பவ மாமேகம் சரணம் பிரஜ நாராயணனே நமக்கே பறை தருவான் நாகடமிச நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு இதெல்லாம் பல பிரமாணங்களை எடுத்து காட்டுகிறார்கள். வசித்தவர்களுக்கு ஒருத்தன் சோறு போடுகிறேன் அப்படின்னு ஒரு தார்மிகன் சங்கல்பத்தை வைத்தான். நான் பசி சோற்றுக்கு உபாயமாகுமா என்ன? அந்த பசின்னு சொல்லக்கூடியது அதிகாரியினுடைய விசேஷமாகிறதே. அதுபோல என்னை உபாயமாக நினைப்பவருக்கு நான் மோட்சம் அளிப்பேன் என்று பகவான் சங்கல்பித்திருக்கிறான். அப்போ அந்த அத்தியவசாயம், உபாயத்திலே ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதிப்பாடு, அது அதிகாரியினுடைய விசேஷமாக இருக்குமே கூட அது உபாயமாகாதுன்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட அந்த உபாயத்திலே எம்பெருமானே உபாயம் என்னும் உறுதியை உடையவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலனை சொல்லுகிறது முதல் அடிகள். ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலர் செய்வடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே. அதுபோல தெரியுங்க, ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலசேர் மாயவனையே மனத்துவி. எம்பெருமான் திருவுலகள் திருடினான். அப்படி உலகனத்தையும் தன்னதாக்கின ஒரு திருவடியையும் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியும், சாடுன்னா சகடாசுரன், சகடாசுரன் முறிந்து விழும்படி உதைத்து தள்ளியதான அழகிய பூ போலே மென்மை மிக்க திருவடி ஒன்மலர் சேவடி. எப்படி சுகுமாரமான திருவடி, பூவிலும் மெல்லிய திருவடிகளை கொண்டு முரட்டு சகடாசுரனை உதைப்பதேன்னு வயிறு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாடுதைத்த ஓரடியும் ஒன்மலர் சேவடியும் அப்படின்னு கோட்டியும் அன்வயப்படலாம். சாடுதைத்த சேவடி ஓரடி, அந்த சகடாசுரனை உதைத்த ஓரடி, அது எப்படிப்பட்டது, ஒன்மலர் சேவடி. அது எப்படின்னா ரொம்ப சுகுமாரமாக இருக்கக்கூடியது. ஒன்மலர் சேவடியும் மலரிலும் மெல்லிய திருவடி. அப்படிப்பட்ட ஒன்மலர் சேவடி சொல்லக்கூடியது மலரினும் மெல்லியதா இருக்கு, சுகுமாரமா இருக்கக்கூடிய திருவடி. அது எப்படிப்பட்டதா இருக்கு, காடு மேடெல்லாம் வளர்ந்து தெரிவிக்கிறான் காலத்திலே என்று வயிறு இருக்கிறான் சொல்லக்கூடியது. ஒன்மலர் சேவடின்னா அது ரொம்ப சுகுமாரமானது. அதுல மென்மை, குளிர்த்தி, நாற்றம், செம்மை இதெல்லாம் நிறைந்ததா இருக்கு. விஷ்ணோகோ பதே பரம மத்வ உற்சகா என்று வேதமான தெரிவிக்கிறார். உன் தேனே மலரும் திருப்பாதம் என்று மது ஒழுகும்படியாய் ஒரு ஒரு போக்கியத்துவம், அதுல போக்கியத்துவம், ஒரு இனிமையத்தன்மை அவரிடத்துல காணக்கூடியதா இருக்கிறது. அப்படி வாடாத தாமரை மலரை ஒத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. ஈரடியும் காணலாம் என் நெஞ்ச. ஈரடினா சேர்த்தி, ரெண்டு திருவடியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகு. மிக இனிமையான திருவடிகளை கண்டு அனுபவிக்கலாம், காணலாம். அனுபவத்தை சொன்னது எதுக்கு இதுன்னா கைங்கரியத்துக்கும் உபலட்சணம். கண்ணால பார்க்கறது மட்டும் இல்லை, அவன் திருவடிகளிலே கைங்கரியமும் செய்யலாம்னு சொல்லக்கூடாது. அப்போ அவனே உபாயம் என்னும், அவனுடைய திருவடிகளே கைங்கரியமே உபேயம் என்னும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பரம சாரார்த்தத்தை அருளி சேர்ந்த இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார் பார்க்கிறோம். செய்யதுலா ஓணத்தில் சகத்துதித்தான் வாழியே, திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தான் வாழியே, வையம் தகளினூரும் வகுத்துரைத்தான் வாழியே, வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே, வெய்யகதிரோன் தன்னை விளக்கிட்டான் வாழியே,
வேங்கடவர் திருமலையை விரும்பும் அவன் வாழியே, பொய்கை முனி வடிவழகும் பொற்பதமும் வாழியே, பொன்முடியும் திருமுகமும் புதலத்தில் வாழியே. ஆழ்வாரும் பெருமானார் ஏறு திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.